विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुञ्चत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः रांशुर्गण्डी कृष्णमृगत्वपरिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विनोतु। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन, पापं प्रणश्यति विभोजनकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन, माद्रीसुतो कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। हनुमते नमः। श्री हरये नमः। कर्कोटकस्य नागस्य दमयन्त्यानलस्य च ऋतुपर्णस्य राजर्षेः कीर्तनं कलिनाशनम्। परम कृपालुवाने श्रीपतियाने भगवानुடைய परिपूर्णமான கிருபையை பெற்ற பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது பாரத தேசம் முழுக்க அவர்கள் தீர்த்த யாத்திரை பண்ணார்கள். புண்ணிய தீர்த்தம், க்ஷேத்திரம், மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். சிலது பூமியினால விசேஷமாக இருக்கும், சிலது ஜலத்தினால விசேஷமாக இருக்கும், சிலது கோவில்களால் விசேஷமாக இருக்கும். இந்த மூணு இந்த தனுஷ்கோடின்னு போகிறோம். தனுஷ்கோடியில் பூமி தான் விசேஷம். பகவானுடைய பாதம் பட்ட மண்ணு அப்படிங்கிறது தான் அந்த விசேஷம். இதே காசிக்கு போகிறோம். காசியில் என்ன விசேஷம்னா பூமி தான் விசேஷம். பூமியும் விசேஷம், தீர்த்தமும் விசேஷம். எங்கள் உத்தரவாகினி அங்கே காசியில் பொதுவாகவே நதிகள் வடக்க நோக்கி போகிற தெற்கு நோக்கி போகிற நதி
வடக்கு நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ரொம்ப விசேஷம். உத்தரவாகினின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப புண்ணியம் கூட. இந்த காவேரியே மாயவரம் பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு ஊர், கம்சபுரம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். கஞ்சனூர் சுக்கிரனோட க்ஷேத்திரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊரில் வடக்கு பார்க்க போகும் காவேரி. அந்த ஊரில் போய் ஸ்நானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். இது மாதிரி நதிகளில் வடக்க நோக்கி எந்த, ஏன்னா வடக்கு தானே வரது, வடக்க நோக்கி போகிற நதியில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் இல்லை. காசி இது மாதிரி நிறைய க்ஷேத்திரங்கள் சொல்லலாம். சிலது வந்து க்ஷேத்திரத்தினால விசேஷமாக இருக்கும், சிலது வந்து தீர்த்தத்தினால விசேஷமாக இருக்கும், சிலது வந்து மூர்த்தத்தினால விசேஷமாக இருக்கும். க்ஷேத்திரம், தீர்த்தம், மூர்த்தம் 3 நாளையும் விசேஷமாக இருக்கும். இவர்கள் பத்ரிநாத்தில் போய் பத்ரிநாராயணர் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வர வழியில் முன்னாடி பீமன் போறான், பஞ்சபாண்டவர்கள் பின்னாடி வரார்கள். அர்ஜுனன் வந்து சேர்ந்து விட்டான்னு சொன்ன இவர்களோட. அப்படி பஞ்சபாண்டவர்கள் வரதே பீமன் ஏன் முன்னாடி போறான்னா அந்த பாதை கிடைக்கிறதுக்காக. அவன் ஏதாவது பெரிய மரமோ அல்லது பாறைகளோ இருந்தால் அதை விலைக்கு விட்டு சரி பண்ணுவான். அதுக்காக பீமனை முன்னாடி விட்டுருக்கார்கள். இப்படி போயிட்டே இருந்த பீமனை திடீர்னு காணும். எங்க போனான்னே தெரியல. மறையக்கூடிய உருவம் இல்லை. பீமனோட உருவங்கிறது மலை மாதிரி. மலையை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அது மாதிரி பீமனை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். திடீர்னு அவனை காணும்னு உடனே திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு சொல்றது பீமனை நான் தான் முழுங்குட்டேங்கிறது. மனுஷ குரல்ல பேசுறது. பொதுவாக மலைப்பாம்புனால முழுங்கக்கூடிய உருவங்கள்லாம் கிடையாது பீமனுக்கு. பின்ன அது முழுங்கிட்ட அப்படின்னு சொல்றது இது நம்பாமே இருக்க முடியல. எவ்வளவோ தூரம் பீமன் முயற்சி பண்ணியிருக்கான், முடியல. உன்னை இவன் சொல்றார், தர்மபுத்திரர், அந்த பீமனை நீ விட்டுரு. யுதிஷ்டிரஸ்தமாசாத்ய சர்வபோகேன வேஷ்டிதம் தயிதம் பிராதரம் தீமானி இதம் வசனமப்ரவீத் முச்யதாம் அயமாயுஷ்மன்னி பிராதா மே அமித விக்ரமஹ வயமாஹார மன்யந்தே தாஸ்யாமஹ ஸ்ருதிவாரணம். உனக்கு வேற ஆகாரம் தரோம், இவனை விட்டுரு அப்படின்னு சொல்றது. அது மாட்டேங்க. எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னா இவனை நான் விடுறேன் அப்படின்னு. புரியவே இல்லை தர்மபுத்திரன். எனக்கு தர்மத்தில் ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ நிவர்த்தி பண்ணணும். அதை பண்ணினேன்னா இவனை நான் விடுறேன் அப்படின்னு. தர்மசாஸ்திரத்தை நீ சொல்லணும்னா நீ சொல்லணும். பொதுவாகவே தர்மசாஸ்திரங்களை சொல்றதுக்கு அந்த காலங்கள் எல்லாம் கிராமத்தில் பெரியவா இருப்பான். அந்தந்த பிரதேசங்கள் ஏதாவது ஒரு சம்சயங்கள்லாம் வந்ததுன்னா உடனே நமக்கு தோணினபடி செஞ்சுட மாட்டான். ஏன்னா ரொம்ப நுட்பமானது. தர்மசனத்துவம் நிகிதம் குஹாயா. ஒரு விஷயம்னா அது புஸ்தகத்தில் போட்டுருக்குங்கிறதுக்காக அப்படி பண்ணிட முடியாது. இது மின்காலத்தில் இதை எப்படி அனுஷ்டானம் பண்ணினா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணினா. ஏன்னா இப்போ உதாரணம் வந்து இந்த சவுத் இந்தியா ரொம்ப பேருக்கு இது புரியறதுக்காக சொல்கிறேன். சவுத் இந்தியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா நாம் அனுஷ்டானத்தில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புஸ்தகம். நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா கோதாவரிக்கு அண்ணன் பக்கத்தில் நிர்ணய சிந்து அப்படின்னு ஒரு புஸ்தகம். இந்த மாதிரி புஸ்தகங்கள்ல இது அதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். தேசத்துக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கும், சமூகத்துக்கு சில ஆச்சாரங்கள் இருக்கும், காலத்தில் சில ஆச்சாரங்கள் அனுஷ்டானம் பண்ணும். இந்த பக்கத்தில் நான் வச்சிருக்கிறது வைத்தியநாத தீட்சிதீயம். பெரும்பாலும் எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் சவுத் இந்தியாவில்.
இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இருக்கு காதல் உயர்த்தம் மடத்தில் அந்த புஸ்தகம் போட்டுருக்கான். ஒரு 5-6 வால்யூம் சம்ஸ்கிருதம் தமிழ் 2 கலந்து. நாம் காலங்காலத்தால் எழுந்து பல்லு தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து படுத்துக்கிற பரியந்தம் நாம் எப்படி பல்லு தேய்க்கணும், எதை வச்சு பல்லு தேய்க்கணும், எப்படி வாயு குடிக்கணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், சாப்பாடு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இவைகள் எல்லாம் 18 மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 பேர் இல்லை, 18 ஸ்மிருதி. அந்த 18லேருந்து விடுத்து போட்டிருக்காங்க. இந்த மகரிஷி இப்படி சொல்லியிருக்கார், இந்த மகரிஷி இப்படி சொல்லியிருக்கார். பரத்வாஜ ஸ்மிருதி இருக்கு, யாஜ்ஞவல்க ஸ்மிருதி இருக்கு, வாசிஷ்ட ஸ்மிருதி இருக்கு, மனு நீதி மனுஸ்மிருதி அப்படின்னு இருக்கு, சுக்ர ஸ்மிருதி இருக்கு, ப்ரஹஸ்பதியோட ஸ்மிருதி இருக்கு. இதெல்லாம் கலந்து வரும். இதுல அபிப்பிராயத்தையும் இந்த வைத்தியநாத தீட்சிதர் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் கன்றமாணிக்கம் இன்னைக்கு கும்பகோணத்திலேருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் வருவது கன்றமாணிக்கம் அப்படின்னு ஒரு கிராமம். ஒரு காலத்தில் அங்கே 1000 பிராமணா வசிச்ச இடம். அதனாலேயே இந்த மிருகச்சரணம்னு சில குரூப் அதில் கன்றமாணிக்கம் மிருகச்சரணம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேயே இருந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக. இந்த மதுரை பக்கத்தில் மிளகு நாடுன்னு ஒரு ஊர், அதனால அந்த மிளகு மிருகச்சரணம்னு சொல்லுவாங்க. இந்த கன்றமாணிக்கங்கிற ஊரில் இருந்தவர்களை கன்றமாணிக்க மிருகச்சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு பிரிவுகள் பிராமண சமூகத்தில். இதை தான் நாம் ஃபாலோ பண்ணுறோம். நிர்ணய சிந்து அப்படிங்கிறது கோதாவரிக்கு மேலே மகாராஷ்டிரா அந்த பிரதேசங்களில் உள்ள பிராமணர்லாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், காசி இதில் உள்ள பிராமணர்லாம் மோஸ்ட்லி இந்த நிர்ணய சிந்துவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நிர்ணய சிந்துலேருந்தும் நாம் எடுத்துக்கிறது தர்ம சிந்து, நிர்ணய சிந்து. இப்படி ஒரு விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணும்போது பலதரப்பட்டதான விஷயங்கள் எடுத்து தான் நம்ம பேச முடியும். அனுஷ்டானத்தில் எப்படி இருக்கு, பெரியவாதை எப்படி பண்ணியிருக்கா, எது கரெக்ட் அப்படின்னு கேட்கணும். பட்டுன்னு நம்மளுடைய ஒரு புஸ்தகத்தை மட்டும் வச்சுருந்து ஒரு அபிப்பிராயம் சொல்லிடக்கூடாது. தர்மபுத்திரரை பார்த்து கேட்கறது அந்த பாம்பு, நான் கேட்குற கேள்விக்கு மேல் சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். தர்மபுத்திரருக்கு தெரியாதுதான், ஆனால் அவர் ஜாக்கிரதையாக சொல்கிறார், நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படிதான் சொல்லுவார். அந்த காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது, நீங்கள் இன்னும் பெரியவாழ்க்கை கேட்டுக்கணும் இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு அந்தந்த சார்த்தம்ன்றா வாத்தியார் சொல்கிறது தான் சாஸ்திரம், சமயக்காரி சொல்கிறது தான் சமயம். இந்த சமயக்கார மாமி சொல்கிறாங்க இதுதான். அவள் எந்த மாமின்னு நமக்கே புரியாது. அவள் தஞ்சாவூர் ஜில்லாவா, திருநெல்வேலி ஜில்லாவா, நார்த்தார்காடா, கேரளாக்காரடா, ஒவ்வொருத்தருக்கும் சம்பிரதாயத்தில் வித்தியாசம் உண்டு சமையல். அதுதான், வேற வழி கிடையாது. அந்த பாம்பு கேட்கறது பிராமண கோபவே ராஜன்னே வேத்யம் கிஞ்ச யுதிஷ்டிரா. பிராமணன் அப்படிங்கிறது யார், பிராமணன்னா யார் அப்படின்னு கேட்கறது ரொம்ப பொல்லாத கேள்வி. உடனே தர்மபுத்திரர் சொல்றார், சத்தியம் தானம் க்ஷமாசீலம் ஆனுசம்ஸ்யம் தபோக்ருணா திருஷ்யந்தே யத்ர நாகேந்திர சப்ராஹ்மண இதி ஸ்மிருதः. சத்தியம், தான புத்தி கொடுக்கிறது, பொறுமை, நன்னடத்த, நேர்மை, தபஸு, இரக்கம், பிரம்மச்சரியம், அனுஷ்டானம், இவைகள்லாம் யாரிடத்தில் இருக்கோ அவன் பிராமணன். கவனிச்சு கேட்கணும். திருஷ்யந்தே யத்ர நாகேந்திர சப்ராஹ்மண, இவைகள்லாம் யாரிடத்தில் பிராமணன் அப்படிங்கிறார். அது பிராமணன்னா யாருன்னு கேட்டது, ஆத்ம குணங்களை சொல்லி பொறுமையோடையும் நேர்மையோடையும் கருணையோடையும் தபஸோடையும் ஈக புத்தியோடையும் பிறரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதும் இப்படிலாம் எவன் இருக்கானோ அவன் பிராமணன். அது என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தது பாம்பு?
ஒரு பிராமணனுக்கும் பிராமணிக்கு பிறந்தவன் இல்லையா பிராமணன்? அப்படிதானே நீங்க வச்சுட்டு போனாங்க. நீ இப்படி சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, இந்த குணங்கள்லாம் இருந்தாதான் இருக்கிறவன் தான் பிராமணன் சொல்லிட்டா, இந்த குணங்கள்லாம் இருக்கிறவனுக்கு சாஸ்திரங்கள்ல சொன்ன சம்ஸ்காரங்களை பண்ணி வைக்கலாமான்னு. அதுல ரெண்டு பிரச்சனை. ஒரு பிராமணனுக்கும் ஒரு பிராமணிக்கும் பிறந்தவன்கிட்ட இந்த குணம் இல்லை, பிராமணன் அல்லாதவர்கள்ட்ட இந்த குணம் இருக்கு. அப்ப இவனுக்கு குணம் போட்டு கல்யாணம் பண்ணி யாருக்கு பண்ணி தலை பண்ணிக்கலாமா? அவனுக்கு பண்ணிருக்காம விட்டுலாமா? என்ன சொல்ற நீ அப்படின்னு அப்படி சொன்னாரு. அப்படி கிடையாது. சம்ஸ்கார விஷயம் வேற, பிராமணத்துவம் வேற. சில செயல்களுக்கு சில விதிமுறைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதை மாற்ற முடியாது. ஆனா பிறப்புனால மட்டும் பிராமணன் சொல்றாங்க, அப்படி கிடையாது. இந்த குணங்கள்லாம் காண பெற்றால்தான் ஒரு பிராமணன். இது இன்னைக்கு நான் சொல்றதே ரொம்ப பேருக்கு அது புரியாது அல்லது ஏற்றுக்க முடியாது. ரெண்டு விஷயம் சொல்றேன். நம்ம பெரியவர்கள்லாம் இந்த ஒரு சித்தாந்தத்தில் இருந்தார்கள்ங்கிறதுக்கு அடையாளம் தான் சிவன் கோவிலில் 63 நாயன்மார்கள், பெருமாள் கோவிலில் 12 ஆழ்வார்கள் வச்சு மகாவிஷ்ணுவுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சமானமாக பூஜை நடக்கிறது. 63 நாயன்மார்கள் கபாலீஸ்வரர் கோவிலில் இன்னைக்கு ஒரு பிராமணன் பூஜை பண்ணுறான். ஹிந்து மதத்தில் பிராமணன் உயர்வு, மற்றவர்கள்லாம் மட்டம் இப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக வச்சிருந்தார்கள், ஜாதி பிரிவுகளில் சண்டை போட்டு விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னால், இந்த நாயன்மார்களை வச்சு கோவிலில் பூஜை பண்ணுறது என்னையிலேருந்து நடக்கிறது, எந்த காலத்திலேருந்து நடக்கிறது. இந்த நாயன்மார்கள்ல எத்தனை பேர் பிராமணர்கள்? 13 பேர் தான் பிராமணர்கள். 63 பேர்ல 13 பேர் தான் பிராமணர்கள், 12 பேர் தான். மிச்சம் முழுக்க அந்த கவர்மெண்ட் கஜெட்ல என்ன ஜாதி உண்டோ அத்தனையும் இருக்கு நாயன்மார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு பிராமணன் பூஜை பண்றான், ஜாதியை பார்த்தா பூஜை பண்றான். நாமே போறோம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நாயன்மார்களை பார்த்து இவர் நந்தனார் அப்படின்னு சொல்றோம், நாம் இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்றோம், இவர் ஹரிஜன், இவர் வேளாளர், இவர் வெள்ளாளர், இவர் க்ஷத்ரியன், இவர் குயவனார் அப்படின்னு யாராவது சொல்லலாம். கதை சொல்றதே வேணா சொல்லலாம், கோவிலில் பார்த்து யாராவது சொல்லலாம். திருப்பாணாழ்வாரை பார்த்து இவர் ஹரிஜன் சொல்ல மாட்டாங்க, அழ்வார்னு சொல்றோம். அப்ப இந்த பிராமணத்துவங்கிறது யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பிராமணன். சம்ஸ்காரம், உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இப்படி இருந்த அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப குணத்தை மட்டும் வச்சு புகழ் போற்ற முடியாது. ஒரு 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 பிராமணனுக்கு புகழ் போடுறதுக்குள்ள அந்த ஆரம்ப காரியம் எங்க நடக்கிறதுன்னா அப்பா அம்மா கல்யாணத்துல இருந்து நடக்கிறது. அந்த குழந்தையோட அப்பா அம்மா கல்யாணம் பண்ணும்போது மந்திரவத்தா கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகம் ஒரு சம்ஸ்காரம், அதன் பிறகு கர்ப்பாதானங்கிற சாந்தி கல்யாணம் ஒரு சம்ஸ்காரம். சாந்தி கல்யாணங்கள்லாம் இப்போ பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் வாத்தியார் என்ன பண்றாருன்னா இன்னைக்கும் அந்த அந்த விஷயத்தை விட்டுடல. அது எப்படி பண்ணணும்னா காலத்தை பார்த்து பெட்ரூம்ல பெட்டு மேல விக்னேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த வயத்துல பெண்ணோட வயத்துல இந்த கணவன் ஒரு கையை வச்சுட்டு சில மந்திரங்கள், கர்ப்பப்பைக்கிட்ட கையை வச்சுட்டு சில மந்திரங்கள் ஜெபம் பண்ணணும். ஆரோஹோரோஹஸ்வபாகும் அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ்ணுயோனிங்கள் வயத்வஷ்டாரூபாணி விகும்சது ஆசிஞ்சது பிரஜாபதி தாதா கர்ப்பந்தே அப்படின்னு முடியும். அதை சொல்லினதுக்கு அப்புறம் தான் சாந்தி கல்யாணம். அந்த விஷ்ணு அதில் தங்கணும், அந்த கர்ப்பப்பையில் தங்கணும், இந்த கர்ப்பத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வாத்தியாரை கவனிச்சல ஓரளவு நல்ல வாத்தியார் ஆரம்பிச்சு மற்றவாளுக்கு வைத்திய சிறந்திருந்தா கல்யாண மண்டபத்தில் கல்யாண தண்ணிக்கே சொல்லி வச்சு வரும். அதை விட்டுட வேண்டாம்ன்றதுக்காக இப்படி இல்லாம இத்தனை சம்ஸ்காரங்கள் ஆகிதான் பிறக்கணும். அதனால மாற்றி பேசிட முடியாது. ஆனா அது இந்த கேள்வி இருக்கு பாருங்க, ஒரு அவசியமான கேள்வி. 5000 வருஷம் முன்னாடி இந்த கதை நடந்த போது இந்த கேள்விக்கு முக்கியத்துவமா இல்லையான்னு தெரியல, இன்னைக்கு முக்கியத்துவம்.
பிறந்ததுனால மட்டும் பிராமணன் கிடையாது, சுபாவத்தினாலதான் பிராமணன் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம நம்ம தர்மங்கள் ரட்சிக்கப்படும். கண்மூடித்தனமா நீங்க குருட்டுத்தனமா ஆச்சாரங்களை மட்டும் பேசி இருந்துட்டேன்னு சொன்னேன்னா நாசமாக ஏற்கனவே அவர்கள் கூர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிதான் குழப்பறாங்க. நாம குழம்பாம தான் இருந்தோம். நமக்குள்ள என்னமா சண்டை மூட்டினா வருங்கிறத 2 பிளான் பண்ணினா பிரிட்டிஷ்காரன் மெக்காலே. ஒன்று நம்மகிட்ட உள்ள படிப்பு எடுத்தான். நம்மகிட்ட உள்ள படிப்பு நமக்கு இருந்தா கூட நமக்கு அறிவு இருக்கும். இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு நம்ம குழம்ப மாட்டோம். நம்ம படிப்பை நம்ம கிட்ட எடுத்துட்டான். நம்ம படிப்புலயே தப்பெல்லாம் நம்ம கிட்ட போதிச்சான். தப்புன்னு சொல்லி இது தப்பு அது தப்பு அப்படின்னு. அப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வருது, இது தப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம நம்ம படிப்பை படிச்சாதானே தெரியும். படிக்காம நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அவன் பக்காவா பிளான் பண்ணி அதை பண்ணிட்டாரு. இன்னி வந்து நடக்கிறது இல்லை. இந்த பிஸ்கெட்டுக்கு குறைக்கிற நாயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னி வந்து குறைக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். 2 விஷயம் தான். ஒன்று நீங்க படிக்கணும், யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாம் படிக்கணும். சர்வதா இப்ப வியாக்கியானம் பண்ண புஸ்தகத்தை படிக்காதீங்க. இப்ப விளக்க உரைகள்லாம் போட்டு பார்க்கணும். திருக்குறளுக்கு பதிமேலழகர் அவரோட விளக்க உரையே இல்லை. போனவன் வந்தவன் கண்டவன் கேட்டவன் தான் போட்டிருக்கான், சம்பந்தா சம்பந்தம் இல்லாம. புரியுற மாதிரி சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு அப்படிங்கிறது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கான். பகவன் தான் திருவள்ளுவரோட அப்பா பேரா, ஆதின்னா அம்மா பேரா. எவ்வளவு ஃப்ராடு வரும், எப்படி சிதைக்கணுங்கிறதுக்காக. அதனால அதை படிக்காதீங்க. பிராச்சீனமான வியாக்கியானங்களை எது உண்மையோ அதை தேடி படிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த தெளிவு வரும். ஏன்னா இந்த கலப்பு மகாபாரத காலத்திலேயே வந்துட்டு, இவன் பிராமணனா, இவன் சத்திரியனா, இவன் வைசியனா, இவன் சூத்திரனான்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு கலை. இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. தொழிலாலையும் குணத்தினாலையும் பிரிக்கப்பட்டதான விஷயம் இது. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றான். 4 வகையான பிரிவுகள் செயலாலும் குணத்தினாலையும். புருஷ சூக்தி இந்த நாஸ்திகவாதம் பேசுறவா இந்த 3-4 விஷயத்தை எடுத்துதான் பேசுவா. புருஷ சூக்தத்துல ஒரு வச்சனம் இருக்கு, பிராமணோ முகமாசி பாஹூராஜன்ய கிருதா ஊரோதஸ்ய வத்யாகும் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றது. அதுக்கு நாஸ்திகவாதிகள் சொல்றத சொல்றேன். அப்புறம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்றேன். பிராமணன் மூஞ்சியிலேருந்து தோன்றினானா, பாஹூராஜன்ய கிருதா சத்திரியர்கள் தோளிலிருந்து உண்டானார்கள், வைசியர்கள் தொடையிலேருந்து உண்டானார்கள், சூத்திரர்கள் காலிலேருந்து உண்டானார்கள் அப்படின்னு இவன் எழுதி வச்சிருக்காங்களா? அதுக்கு அர்த்தம் அது இல்லை. முகமாசி பாபுராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய வைஷ். ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாகுல ஒவ்வொரு உறுப்புக்கு முக்கியத்துவம் உண்டு. பிராமணனுக்கு எது முக்கியமானது அப்படின்னா முகம். இப்ப நான் பேசுறேன், 2 மணி நேரம் பேசுறேன், எனக்கு என்ன சக்தி வேணும்? பேசுற சக்தி வேணும். பிராமணன் மந்திரம் சொல்லணும், அதுக்கு ஒருத்தர் ரொம்ப பேருக்கு புரியாது. ரொம்ப வேண்டாம். நான் இந்த கொரோனா ஆகிறதுனால நாங்கள் ஒரு உபன்யாசங்கள்லாம் நின்றுபடுத்தீங்க, தொடர்ந்து நடக்கல. இப்போதான் நடக்கிறது. திருப்பி நாளையோட திருப்பி ஏன்னா பழைய ப்ராப்ளங்கள் வருதுன்றதுனால அவங்க கவர்மெண்ட்லேருந்து நிறுத்தின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திவிடலாம். நாளையோட இந்த உபன்யாசம் பட்டாபிஷேகம் சொல்லி நிறுத்திடுவேன். திருப்பி இதெல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 15 நாள் 20 நாள் இந்த பாரதமே கொஞ்சம் விஸ்தாரமாக மிச்சம் உள்ளது நடக்கும். இதுக்கு முன்னாடி 30 வருஷம் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துல 350 நாள் தினம் 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கணும். நான் ஸ்டாப்பா தினம் 2 மணி நேரம் உபன்யாசம். கார்த்தால வேலையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாராயணம். எனக்கு ஒரு நாளைக்கு தொண்டை கட்டினது. இதுக்கு 10 நாளைக்கு ஒரு நாள் ஜலம் மாறும், காற்று மாறும், ஊர் மாறும். நாங்கள் டூர் போயிட்டே இருக்கிறதால தொண்டை கட்டி போயிடுது, உடம்பு ஒத்துக்கல அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களோட பலம் அது. இது இப்போ எலெக்ஷன்ல பார்க்கும்போது 4 நாள் கூட ஆகல, தொண்டை கட்டி போயிடுது. அத்தனை பேர் பேச முடியல. 4 நாள் கூட பிரச்சாரம் ஆகல, தொண்டை கட்டி போயிடுது. நாங்கள் வருஷம் முழுக்க சுத்தரவா இவங்க ஏன் பண்ணலைன்னா பிராமணனோட பலமே முகம்தான், வாக்குதான். பாபு ராஜன்யா சத்திரியர்களுக்கு எது பலம்னா தோல் தான் பலம்.
வைசியர்கள் உட்கார்ந்து வியாபாரம் பண்றவர்கள், அதனால அவர்களுக்கு தொடை பலம். சூத்திரர்கள் சொல்லக்கூடிய குடியானவர்கள் விவசாயிகளுக்கு கால் பலம் இருக்கணும். விவசாயி பூமியில இறங்கி வேலை செய்யணும்ன்றதுக்காக இந்த பலத்தை காமிக்கிற விஷயமே தவிர இதிலேருந்து உண்டானார்கள் அந்த வச்சனம் கிடையாது. ஒண்ணு அவன் சொல்றபடி நீங்க தப்பா மனசுல வாங்கிட்டா காலிலேருந்து உண்டானவனா சூத்திரன் அவ்வளோ மட்டமானவனா அப்படின்னு அவன் கேட்கிறான். அவ்வளோ மட்டமானவன் நாங்கள் எப்படி சொல்றோம்? தெய்வத்தினுடைய காலிலேந்து உண்டானவர்கள் சூத்திரர்கள்னா அவர்கள் தான் உயர்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். எந்த கோவிலுக்கு போனாலும் பூவெடுத்து தெய்வத்தினுடைய காலில் போடுறோமா தலையில போடுறோமா? தெய்வத்துக்கு காலில் நமஸ்காரம் பண்றோமா தலைக்கு நமஸ்காரம் பண்றோமா? அப்ப காலில் தானே நமஸ்காரம் பண்றோம், காலில் தானே போடுறோம். அப்ப உயர்வுன்னு அர்த்தம். இந்த பலத்தை காமிக்க வந்த விஷயம் அது. ஒவ்வொருத்தருடைய பிரிவிலும் ஒவ்வொருத்தருக்கு இது தேவையில்லை. அதனால இது நாளடைவில் கலப்பாயிடுது. இந்த ஒரு பியூரிட்டி மாறி போயிடுது. இது மகாபாரதத்திலேயே ஆயிடுதுன்னு 2 நாள் சொன்னேன். துரோணாச்சாரியார் வந்து பிராமண தர்மத்துக்கு சத்திரிய தர்மத்துக்கு போயிட்டார். விதுரர் சதுர்த்தரா இருக்கிறவர் பிராமண தர்மத்தில் இருந்தார். தர்மபுத்திரன் பிராமண தர்மத்தில் இருந்தார். சத்திரியனா பிறந்து பிராமண தர்மத்தில் இருந்தார். அஸ்வத்தாமா பிராமணனா பிறந்து சத்திரிய தர்மத்தில் இருந்தான். இது மாதிரி எத்தனையோ பேர்கள் கலப்புகள் மாறினவர்கள். அப்ப நாம இந்த காலத்துல நாம எப்படி செலக்ட் பண்ணணும்னா நாம பழகிறதோ பேசுறதோ ஒருத்தரை இது பண்ணிக்கிறதோ சுபாவத்தை வச்சுதான் இவருடைய தன்மை இப்படி அப்படின்னு தான் நாம நிர்ணயம் பண்ணணுமே தவிர வெறும் பிறப்பை மட்டும் வச்சுன்னு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வரணும். பிறப்பை மட்டும் வச்சுன்னு பண்ணா அது சரியில்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்பினார்கள். அது அது விட்டு அந்த பாம்பானது அறிய இன்னொரு கேள்வி கேட்டது அறிய வேண்டியது எது? சத்தியத்தை பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு. பரமாத்மாவை அடையணும், அவன் தான் துன்பப்படாமல் இருப்பான். உடனே அதை விட்டது. தர்மபுத்திரன் கேட்கிறார், நீ மலைப்பாம்பு இல்லை, நீ யாரு அப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த பாம்பு மாறி ஒரு ராஜா ஆயிட்டான். நவு சண்டு பெய்தவன். அவன் யாருன்னா இதே வம்சத்துல சந்திர வம்சத்துல பிறந்தவன் தான். சொர்க்கத்துக்கு போனான் புண்ணிய பலங்களால. 100 அஸ்வமேதம் பண்ணினா அவன் தான் இந்திரன் சாஸ்திரங்கள்ல. இவன் அது மாதிரி 100 அஸ்வமேதம் பண்ணி இந்திரன் ஆயிட்டான். இந்திரனானா அவன் இந்திரனோட சௌக்கியத்தெல்லாம் அனுபவிக்கிறான், இந்திராணியும் அனுபவிக்கலாம்னு அவன் நினைச்சுட்டான். இப்படி அனுபவிக்க முடியாது. இந்திராணி அனுபவிக்க போறேன். இந்திராணி மகாபதி பிறந்த சச்சி தேவி. இதை என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சா. தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னார், என்னைக்குமே காமிகள் கோபக்காரர்களுக்கு நிதானம் இருக்காது, புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. என்னைக்கு இவனை கூப்பிட்டு இவன் வந்து அர்த்தப்புறத்துக்கு இந்த பெட்ரூமுக்கு வரையங்கலாம், இந்திராணியோட பெட்ரூமுக்கு நான் வருவேன் அப்படிங்கிறான். நீ வா, ஆனா எப்படி வரணும்னா பல்லக்கில் வரணும். அந்த பல்லக்கை யார் தூக்கணும்னா சப்த ரிஷிகள் தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பு. அதுலேயே அவன் அபச்சாரப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரியே சொன்னான். அதே மாதிரியே சப்த ரிஷிகளை தூக்க சொன்னான். இந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தர் தான் அகஸ்தியர். அகஸ்தியரும் சப்த ரிஷிகள் ஒருத்தர். பல்லக்கை தூக்கும் போது ஈவனான ஹைட் இருக்கணும். அப்பதான் பல்லக்கு கரெக்டாக போகும். அகஸ்தியரும் குள்ளமாக உள்ளவர். அவர் தோல் கொடுக்க முடியாமல் இப்படி கையை அப்படி தூக்கி வச்சிருந்தார். முதல்ல ரிஷிகள் பல்லாக்கு தூக்கி உட்கார்ந்ததே தப்பு, அதுவே ஒரு பாவம். ரெண்டாவது அந்த போரத்தை ஸ்பீடு பத்தலை, இவனுக்கும் மனசுல வேகமா இருக்கா. சர்ப்ப சர்ப்ப அப்படின்னா சர்ப்பன்னா சிற்ப கட்டவுன்னு தாது, வேகமாகும் வேகமாகும் அப்படின்னு அர்த்தம். சொன்னதோடு இல்லாமல் காலால் அந்த அகஸ்தியரை அப்படி தட்டி விட்டான். அப்படி நிமிர்ந்து பார்த்தா சர்ப்ப சர்ப்பன்னு சர்ப்பமாகும். அடுத்த க்ஷணம் சாபத்தை கொடுத்தார், பாம்பா போட்டான், மலைப்பாம்பா. அப்புறம் இந்த தர்மபுத்திரன் மூலமாக தர்மத்தை கேட்டு நிதானத்தை அடைஞ்சான் அப்படின்னு அந்த சரித்திரம் சொன்னால் திரும்பி வந்துட்டே இருக்கிறதே தேவதைகள் சஞ்சாரம் பண்ற இடம்னு சொன்னேன்.
இன்னைக்குமே ஹிமாச்சல பிரதேசத்துல ரிஷிகேஷம் தாண்டி மேலே போயிட்டேன்னா அங்க உள்ள மனுஷர்கள் நம்மளை ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்கள்லாம் ரிஷி வம்சம் தேவ வம்சம் பார்ப்போம். இன்னைக்குமே அவ்வளோ நல்லவர்களாக இருப்பார்கள், சுத்தமாக இருப்பார்கள். எல்லாம் அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. அப்படி ஒரு சுத்தமான காற்று, அப்படி ஒரு சுத்தமான ஜலம், அப்படி ஒரு சுத்தமான புண்ணிய பூமி. அஸ்து காளிதாசன் சொல்றான் ஹிமாச்சல பிரதேசத்தை பற்றி. திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வா பரோ தோய நிதி நகாஹ்ய ஸ்தித பிருத்திவியா விமானதண்டா. குமார சம்பவம் ஒரு காவியம். அதை ஆரம்பிக்கிறதே சொல்றார், இந்த ஹிமாச்சலத்துக்கே பாரத தேசத்துக்கே பாக்கியம். உண்மை ரொம்ப பேருக்கு இன்னைக்கு தெரியாது. பொருளாதார ரீதியா சொல்றேன், ஹிமாச்சலம் முழுக்க மண்ணு தான், பாறை கிடையாது. பாறை ஸ்டோன் கிடையாது. இப்போ நம்ம பக்கத்தில் பழனி மலை, திருவண்ணாமலை எல்லாம் இருக்குதுல்ல, அப்படி கிடையாது, மண்ணு. அதுலேருந்து கிளம்புற நதிகள் அந்த நாங்கள் கிராமங்களில் சொல்லுவோம் வண்ட மண்ணுன்னு சொல்லுவோம், வண்டல் மண் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு ஜலங்கள் ஆற்றுல வரதே பார்த்தேன்னா அந்த மண் நைசான மண்ணை கரைச்சி கொண்டு வந்து பூமியில் விவசாய பூமியில் போடுறதே விவசாயம் செழிப்பாங்க. அது மாதிரி இன்னி பரியந்தம் செய்கிறது. ஹிமாச்சலத்திலேருந்து மண்ணுகளை கொண்டு வந்து விவசாய பூமிகள் செழிப்பாங்க. நார்த் இந்தியாவில் போய் அந்த கங்கை கரையில் விளைஞ்ச அந்த காய்கறிகளை சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த பொதுவாகவே நாம் இந்த பாவிகளால் நாசமாக கொடுத்து வாழ்க்கை போல வெளிநாட்டுக்காரனால் சுத்தமான ஆகாரம், சுத்தமான காற்று, சுத்தமான ஜலம், சுத்தமான பால் இவைகள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதை அனுபவிச்சு பார்த்தவாளுக்கு தான் நான் சொல்றது புரியுது. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும் மனசு. இந்த காளிதாசன் சொல்லும் போது இந்த ஹிமாச்சலம்ங்கிறது தேவதைகள் சஞ்சாரம் பண்ற பூமி அப்படின்னா, அடிக்கடி தேவதைகளுடைய விமானம் போகும். அது மாதிரி ஒரு விமானம் போச்சு. அந்த விமானத்திலிருந்து ஒரு புஷ்பம் விழுந்தது. அந்த புஷ்பத்தை பார்த்தால் திரௌபதி, பூலோகத்தில் அப்படி ஒரு புஷ்பம் கிடையாது. சௌகந்திகம்னு பேர் அந்த புஷ்பத்துக்கு. அவ்வளோ வாசனை, அவ்வளோ அழகா இருக்கும். பொதுவாகவே இது மாதிரி ஒரு சௌமங்கல்ய வஸ்துல ஸ்திரீகளுக்கு விருப்பம் இருக்கும். நல்ல புஷ்பத்தை இன்னைக்கு புரியாது. இன்னைக்கு பூ வச்சுக்க மாட்டேங்கிறான். இவன் எவன் சொன்னா அந்த அபிப்பிராயமே தெரியல. இந்த பூ வச்சுக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் கிடையாதுங்கிறான், எனக்கு வெயிட்டாக இருக்குங்கிறான். பழைய காலங்களில் இந்த மாதிரி தினப்படி மல்லிகை பூலாம் கிடைக்காது. கிராமத்தில் நம்ம ஆத்திர தோட்டத்தில் போட்டு வச்சுருப்போம், உள்ள இருக்கும் மல்லிகை பூ. அது ஒரு சீசனில் தானே பூ. ஆனால் நித்தியப்படி பூ வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒன்றுமே கிடைக்கலன்னா செம்பருத்தம் பூ வச்சுப்பான். பாட்டி மேலாம் செம்பருத்தம் பூ வச்சு யாராவது பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்திரீ சுமங்கலியா உள்ளவள், கன்னிகையா உள்ளவள் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது தலையில. அதுவும் இந்த சிதம்பரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், தீக்ஷாக்கு மாமியில் தினம் பூ வச்சுப்பான். அவன் பூ இல்லாமல் கிராமத்தில் இன்னைக்கு அந்த பழக்கம் உண்டு, அப்ராமநாட்டியுமே உண்டு. பூ இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு சுமங்கலியா உள்ளவள் தலையில புஷ்பம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் சௌமங்கல்யத்தினுடைய அடையாளங்கள். அந்த சௌகந்திகம்ங்கிற அந்த புஷ்பத்தை இவள் ஆசைப்பட, அது மேலேந்து விழுந்ததுனால யாரோ வச்சிருந்தது விழுந்துருக்கு. ஒருத்தர் வச்சிருந்ததை ஒருத்தர் வச்சுக்க கூடாது. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினதை வேணா இன்னொருத்தர் வச்சுக்கலாம், தவிர மனுஷியா உபயோகப்படுத்துறது ஒருத்தர் வச்சுக்க கூடாது. எனக்கு இந்த புஷ்பம் வேணுங்கிறான் திரௌபதி பீமனை பார்த்து. ஆனானப்பட்ட பகவானான ராமபிரானே மான் வேணும்னு கேட்டு லொகு லொகுன்னு ஓடினாங்க. ராமாயணத்தில் படிக்கிறோம். ஒரு பத்னி கேட்டால்னா ஒரு கிரகஸ்தனா உள்ளவன் அதை நிறைவேற்றி வைக்கணும், அது தர்மம். அதனால என்ன பண்றான், பீமன் கிளம்பி போறான் அந்த புஷ்பத்தை எடுக்கிறது. அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இது எங்க இருக்குன்னு தெரியும். இது அலகாபுரியில பூக்கிறது, குபேரனுடைய இடம் அது. ததை தத பூர்வோத்தரே வாயு பிளவமானோ யதிருச்சயா சஹஸ்ரபத்ர சர்க்காபம் திவ்யம் பத்மமுபாஹரத்
तदैक्षतर्पाञ्चाली दिव्यगन्धं मनोरमम् अतीव मुदिता राजन् विभसेन मथा ब्रवीति इदं च धर्मराजाय प्रदास्यामि परन्तप यदि तेऽहं प्रियार्थ बहूनि मान्युपाहर तान्यहं नेतुमिच्छामि काम्यकं पुनराश्रमम्. நான் அழகாபுரியில் போய் இந்த புஷ்பத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போற வழியில கதலீவன மத்தியஸ்தம் அதபீனே சிலாதலே ததர்ஷ மகாபாகு வானராதிபதிம் ததா. ஒரு பெரிய வாழைத்தோப்பு இன்னைக்கு இருக்கு. பத்ரிநாத் போற வழியில ஜோஷிமட் தாண்டினோடனே வரும். நான் சொல்றேன், ஜோஷிமட் தாண்டினோடனே ஒரு இடத்துல செம்மண் பூமியா இருக்கும். ஒரே வாழைமரமா இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன். எங்க பார்த்தாலும் வாழை மரமா இருக்கும். அந்த பிரதேசத்துல ஒரு பெரிய குரங்கு படுத்து இருக்கு. பீமன் போறான். அந்த குரங்க எட்டிலேருந்து பார்க்கறதுக்கு சின்ன குரங்கு மாதிரி தெரியாது. கிட்டக்க போனா பெரிய குரங்கா இருக்கும். அதை தாண்டி போகக்கூடாது. ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறதே உட்கார்ந்துக்கிறதே அவளை தாண்டக்கூடாது. நகர்ந்துக சொல்லிட்டு தான் போகணும். இது ஒரு அனுஷ்டானத்தில் உள்ள சம்பிரதாயத்தில் உள்ள அனுஷ்டானம். அதனால பீமன் சொல்றான், படுத்துட்டு கண்ணம் மூடிட்டு இருக்கிற அந்த குரங்கை பார்த்து, நீ கொஞ்சம் நகர்ந்துக்கோ அப்படின்னா. அது தூங்கிட்டே சொன்னது, வயசான காலத்தில் முடியாமல் படுத்துருக்கேன், என்னை எழுந்திப்போ உட்காந்துப்போ அப்படின்னு சொல்றையே, நீ அப்படியே சுற்றி போகக்கூடாதா அப்படின்னா. சரி போகணும்னு சுற்றி போனால் கால் பக்கம் போனால் போயிட்டே இருக்கு, தலை பக்கம் போனால் போயிட்டே இருக்கு. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னே புரியல. மலையே இப்படிதான் இருக்கும். எட்டிலேருந்து பார்க்கறதே சின்னதாக இருக்கு. அவன் இப்போ போனோம்னா நடந்து சுற்றிட்டே வந்துட்டே இருக்கு. இவங்க ஒரு தடவை பேட்டு வந்து சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கு, நீ கொஞ்சம் நகர்ந்துக்கோ, உன்னோட வால் வேற பெருசா இருக்கு, நீட்டிட்டு பெருசா போடுது, அந்த வாழை கொஞ்சம் இழுத்து போடுது. என்னால நகர்ந்துக்கிறதோ எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் முடியல, எனக்கு வயசாயிடும். நீ வேணா தூக்கி வாழை அண்ணன் வச்சுட்டு போடணும். உன்னையும் வாழை தூக்கவே முடியல. சாதாரண நோஞ்சான் இல்லை பீமன், எப்பேற்பட்ட பலசாலி. தூக்கி தூக்கி பார்க்குறான், தூக்கவே முடியல. திரும்பி வந்தான், என்னால் முடியல அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீ நகர்த்திக்க கூடாதா? இல்லைன்னா நீ தாண்டிட்டு போயிட, என்னை தாண்டி போய. அந்த பருவ சொன்ன பீமன் சொன்னா, தாண்டிடுவேற, எல்லா இடத்துலையும் அந்தராத்மாவா பகவான் இருக்கான், அதனால பகவானை வச்சு தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசாம இருக்கேன். இல்லைன்னா என்னை உன்னை தாண்டதுக்கே ஒரு செகண்ட் ஆகாது. எப்படி ஆஞ்சநேயர் லங்கையை போறதுக்கு சமுத்திரத்தை தாண்டினாரோ அது மாதிரி தாண்டி வேணுமா? அது என்ன கதை? என்ன அந்த குரங்கு புதுசா இருக்க நீ சொல்ற கதை, அது என்ன கதை அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு பீமன் சொன்னான், இது என்னது, ஒரு வானரனா இருந்து குரங்கா இருந்து சஜாத்தியமான ஒரு இனத்தை சேர்ந்த ஆஞ்சநேயரை தெரியாதுன்னு சொல்றீங்க. இது ஆச்சரியமா இருக்கு. உனக்கு தெரியாதா? தெரியாது. சூரிய வம்சத்துல ராமபிரான் தசரதன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய புத்திரன் ராவணன் இருந்தார். அப்பா அவருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அவர் காட்டுக்கு வந்தார். மனைவி அப்படின்னு ஆரம்பித்து சொல்றார். ஆஹா 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 அப்படின்னு தலையாற்றி அழுதுகிட்டே கேட்கறது அந்த குழந்தை. எத்தனை ரகுநாத கீர்த்தனம் கிருதமஸ்த காஞ்சனம் பாஷ்பவாதி பரிபூர்ணலோச்சனம். யார் எங்க ராமாயணம் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அந்த இடத்துல வந்து உட்காந்து கண்ணீர் விட்டுன்னு கேட்குமா அந்த குரங்கு. இப்படி சொல்லி முடிச்ச உடனே ரொம்ப அழகா பட்டாபிஷேகம் சொல்லி முடிச்சுட்டான். ரொம்ப அழகா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு வாழை நகர்த்திட்டு வழியை விடுறது. நீ யாருன்னு கேட்டா, நீ தெரியல சொன்னியே இந்த அனுமான் நான் தான், அந்த ஆஞ்சநேயர் நான் தான், இங்கே இருக்கே இல்லையா பீமன். பீமனுக்கு சகோதர ஸ்தானம் ஆஞ்சநேயர். வாயு பகவானோட புத்திரனோட ரெண்டு பேருமே
பட்டாபிஷேகம் முடிஞ்சு அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனை முடிஞ்சு வைகுண்டத்துக்கு கிளம்புற சமயத்தில் எல்லாரும் வைகுண்டம் வரலாம்னு ராமபிரான் சொன்னார். நான் போகல, எனக்கு வைகுண்டம் பிடிக்கல. ஏன்னா வைகுண்டத்தில் ராமாயணம் கிடையாது. அதனால ராமபிரான் சொன்னேன், எனக்கு ராமாயணம் எங்க சொல்றாலோ அங்க நான் இருக்கேன், நான் பூமியிலேயே இருந்துடுறேன்னு சொன்னேன். அவர் பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனா எங்க அம்மா சீதை இருக்காளே, சீதை எப்போதுமே அப்பா என்ன பண்ணுவார், ஒரு ஊருக்கு போனா இது மாதிரி பண்ணிக்கோ அது மாதிரி பண்ணிக்கோ, இவாளை போய் பாரு இதை போய் பண்ண அதை போய் பண்ணுன்னு சொல்லிட்டு தவிர நீ சோத்துக்கு என்ன பண்ண போறன்னு கேட்கவே மாட்டான். அம்மாவை கவனிச்சா சாப்பாடு தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். நீ போன உடனே வேலைக்கு சாப்பிடு இப்படி சாப்பிடு கண்ட இடத்துல சாப்பிடாத, உனக்கு வேணா கையில் கட்டி தரேன். அம்மா சாப்பாடு விஷயமாவே தானே பேசுவான். அது மாதிரி சீதா பிராட்டி சொன்னா, நீ என் அனுமதி நீ சாப்பாடுக்கு என்னடா பண்ண வயதடைஞ்சு உனக்கு யார் சாப்பாடு போடுவா? நான் ஒரு அனுகிரகம் பண்றேன், நீ எந்த இடத்துல தங்குறையோ அந்த இடம் முழுக்க வாழை மரமா விளையாட்டணும், வாழைத்தோப்பா ஆகட்டும், வாழைப்பழம் இல்லையா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அனுகிரகம் பண்ணினா இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல வந்த அந்த இடம் ஜோஷிமட் தாண்டி பத்ரிநாத் போற வழியில் இருக்கும். அது ஒரே வாழைத்தோப்பா அனுகிரகம் பண்ண. அதுக்கு பீமன் சொன்னால், நீங்க பாரத யுத்தத்துல நீங்க அனுகிரகம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா, நீங்க யுத்தத்துல கலந்துக்கணும்னா மாட்டேன்னா, நீங்க யுத்தத்துல துவஜத்திலேயாவது இருக்கோம்னா கொடியிலேயாவது இருக்கும் அப்படின்னு நான் பீமன். நான் எனக்கு பாரத யுத்தமே வேண்டாம்னா. ஏன்? நான் ராமாயணத்துல ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்து பார்த்தவன். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவா ராமாயணம் சொல்றது. ராமனும் ராவணனும் சண்டை போட்டுனது எது போலன்னா, ராமனும் ராவனும் சண்டை போட்டுனது போல. ஒண்ணுக்கு திருஷ்டாந்தம் இன்னொன்னு சொல்லலாம். கொக்கு எப்படி இருக்குன்னா பால் மாதிரி இருக்குங்களா, பால் எப்படி இருக்குன்னா வெள்ளையா இருக்குன்னு சொல்லலாம், வெள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னா சந்திரன், இப்படி சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி சொல்ல முடியாது. ராமனும் ராவணனும் சண்டை போட்டுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சமுத்திரம் எப்படி இருக்குன்னா சமுத்திரம் மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுபோல ராமனும் ராவனும் சண்டை போட்டுனது எப்படி இருக்கணும்னா ராமனும் ராவனும் சண்டை போட்டுன மாதிரி தான் இருக்கும். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியாதுன்னா அந்த யுத்தத்தை பார்த்துட்டு இந்த மகாபாரதத்துல கொஞ்சம் போன சொல்லும் புராடு இந்த சண்டையெல்லாம் நான் பார்க்க விரும்பலைன்னா, அதுக்கு அவன் சொன்னான் பீமன், அந்த ராமாயணத்துல எந்த ராமர் இருந்தாரோ அவர் தான் இந்த கிருஷ்ணனா இருக்கார் அப்படின்னா வரையணும் வந்துடும். ஆனா யுத்தத்துல கொடியில இருப்பேன், யுத்தத்தை பார்க்க மாட்டேன், இந்த பக்கம் திரும்பி இருப்பேன். யுத்தம் நடக்கிற பக்கம் இருக்க மாட்டார் ஆஞ்சநேயர், பார்த்தேன்னா இந்த பக்கம் திரும்பி இருப்பார். பகவான் எங்க உட்கார்ந்து இருப்பாரோ அந்த பக்கம் பார்க்க கையை கூப்பிட்டு இருப்பார். துவஜத்துல இருக்கேன்னு அனுகிரகம் பண்ணினா சௌகந்திகம்ங்கிற அந்த குபேரனுடைய தோட்டத்தில் உள்ள புஷ்பத்தை பிரிக்க யக்ஷர்கள் சண்டைக்கு வர குபேரன் சமாதானப்படுத்த அத்தனை பூவை பிரிச்சுன்னு வந்துட்டான். இவர்கள்லாம் பழையபடி காமியவனம் அப்படின்னு ஒரு இடத்துல தங்கியிருக்கார்கள். துரியோதனன் இவர்கள் எங்க இருக்கார்கள், எங்க போறார்கள், என்ன இந்த சில சத்ரு சில ஞாதி பங்காளி இருக்கா பாருங்க, அவனை பத்தி நாம நினைக்க மாட்டோம், ஆனா நம்ம பத்தி சதா அவன் நினைச்சுட்டே இருப்பான். இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான், எது நடக்கிறது, எங்க பேசினாலும் யாருக்கு பேசினாலும் அதையே பேச வேண்டும். அது மாதிரி இந்த துரியோதனனுக்கு இவாளை பற்றிய சிந்தனையே தான் காட்டுக்கு அடிச்சுட்டானே தவிர சதா சர்வ காலமும் இவாளை பற்றின சிந்தனை தான். இவர்கள் இங்க வந்திருக்கார்கள் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே இதுக்கு மத்தியில் என்ன பண்ணினார், துர்வாசர் இருக்கார் பாருங்க. சில மகாபாரதம் ரொம்ப பெருசு, நம்ம ஒரு மாசம்னு ஒரு அவகாசம், ஏன்னா இது 2-3 விஷயம் இதுல ரொம்ப நாள் கதை சொல்றதுக்கு முதல்ல இடம் கிடைக்கணும், சபாக்கள் அதை ஒத்துக்கணும், ஜனங்கள் வரணும். எனக்கு இந்த ஆன்லைனில் சொல்றதுக்கு எனக்கு அது அவ்வளோ இஷ்டம் கிடையாது. ரொம்ப பேர் சொல்றா, அது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலைன்னா. இன்னொரு பாராயணம் ஜபம் பூஜை பண்றோம்னா அதுல பிரச்சனை இல்லை, முகம் பார்த்து பகவத் குணம் சொல்ல வேண்டியது. ஒருத்தர் உட்கார்ந்தாலும் அவள் அனுபவிச்சு அவள் முகத்தை பார்த்து சொல்றதே உள்ள ஒரு ஆனந்தம் வெறுமனை கேமராவை பார்த்து சொல்றதே வரமாட்டேங்குது. அதனால என்னால் அது 3 நிமிஷம் 1 நாள் 2 நாள் சொல்ல முடியுமே தவிர என்னால் தொடர்ந்தாப்புலாம் சொல்ல முடியல. அதனால நான் அதுக்குள்ள வரல. இங்க 1 மாசம்
பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அது ஆரம்பிச்சது. பகவானுடைய சங்கல்பம் நின்று எடுத்து நினைக்க வேண்டாம். ஒரு மாசம் இல்லை, இன்னும் விஸ்தாரமா நடக்க போகிறதுக்காக அடுத்த செக்ஷன்ல நடக்கும்போது இன்னும் இப்ப நான் சொன்னேன்னா ஒரு வாரத்துக்கு மற்ற கதையை சொல்லி முடிச்சுடுவேன். அடுத்த செக்ஷன்ல வந்து இன்னும் விரிவாக நடக்கும். ஏன்னா பல சரித்திரங்கள் இந்த 13 வருஷத்துல பஞ்சபாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிச்சதுக்காகவே பல பேர்கள் துரியோதனனை வந்து விஷாங்க. வியாசர் வந்து கோச்சிருந்தார், பரசுராமர் வந்து கோச்சிருந்தார், இன்னும் பல மகரிஷிகள். அதுல ஒருத்தர் துர்வாசம். துர்வாசனம் வரார், நீ பண்ணினது சரியில்லை, ஏன் இப்படி நடந்துட்ட அப்படின்னு கேட்கறதுக்காக வரார். அவர்கிட்ட ஒரு சுபாவம் என்னன்னா சபிச்சுடுவார். அதுக்கு ஒரு காரணத்தை தேடுவார். அவர் வர சமயத்துல நாம நமஸ்காரம் பண்ணாம இருந்தோம்னா ஏண்டா நமஸ்காரம் பண்ணலன்னு கேட்பார். துண்டு அப்படி மேலே போட்டுட்டா ஏண்டா மேலே போட்டுன்னு கேட்பார். சாப்பாடு போடுறது சூடு என்ன ஏன் சூடா இல்லைன்னு கேட்பார். ரொம்ப கொதிக்க இருந்ததுன்னா ஏன் கொதிக்க இருக்குங்கிறார். இதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை கவனிக்க முடியும். ஏதாவது ஒரு விதத்துல இவன் மாட்டுவான், இவனை சபிக்கலாம்னு துர்வாசன் வந்திருக்கான். வந்தா அவன் ரொம்ப கட்டிக்காரன். அவன் கட்டிக்காரன் கர்ணன் ரொம்ப கட்டிக்காரன். இவரோட பிளானை பார்த்துட்டு துர்வாசனை திருப்திப்படுத்துற மாதிரி இவர் எந்த வகையிலையும் கோச்சுக்க கூடாது, அது மாதிரி நடந்துக்கணும்னு தீர்மானம் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்துட்டாவா. உதாரணம் சொல்றேன், இலையில வந்து உட்காந்துட்டோடனே ஜாங்கிரியை கொண்டாங்க. இன்னைக்கு ஈஸி, இன்னைக்கு வாசல் இறங்கினா ஸ்பெஷல் திருப்பி வாங்கி வந்து கடையில் போட்டுறா. யார் பட்சணங்கள்லாம் ஆத்துல பண்றா? யாரோ ஆச்சாரத்தை பார்க்கிறவா ஒருத்தர் 2 பேர் மன்னார்காலை தவிர எல்லாரும் ஆத்திர பண்றவாள் கிடையாது. உனக்கு பிள்ளையா சத்துக்கு குழக்கட்டை கூட வாங்கி கொண்டு வச்சிருப்பான். அப்புறம் என்ன பாக்கிக்கலாம்? அந்த காலம் அப்படி கிடையாது. ஜாங்கிரியை கொண்டாட எங்க போகுது, ஆனா அவன் ரெடியா வச்சிருப்பான். ஒரு வாரம் துர்வாசனை திருப்திப்படுத்தி 12 மணிக்கு தானே எல்லாரும் மத்தியானம் சாப்பாடு. ஒரு சதாச்சாரத்துல மற்ற அப்ராமணர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் பிராமணர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் உண்டு. வேலைக்கு போறதுனால மாறி போயிருந்தது. நார்மலா எப்படி சாப்பிடுவார்கள்னா 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. காலத்தாலும் 10-11 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவார்கள், சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவார்கள். இதுதான் வாழ்க்கையில் பழக்கம்ங்கிறது. இந்த 3 வேளை சாப்பிட்றது 4 வேளை சாப்பிட்றதெல்லாம் பழக்கம் கிடையாது. காலத்தால ஒரு மோர் சாப்பிட்றதோடு சரி. குழந்தைகளாக இருந்தால், படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் பழையது சாப்பிடும். பெரியவர்கள் அப்படி சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் 11 மணிக்கு சாப்பிடலான்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு இருந்தால் பேசாமல் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், ராத்திரியே சாப்பிடுறேன், கார்த்தால சமைச்ச சமையல் வேண்டாம். இந்த ஆச்சாரங்கிற பேரில் சில பேர் பிராணனை வாங்கிடுவான். ஆச்சாரமா இருக்கிறத நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பிறகு அதை ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். குடும்பத்திலேயே ஆச்சாரமாக தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டும் அதை விடக்கூடாது. ஆனா ஹிம்சை பண்ணக்கூடாது. நாம இருக்கிறத பார்த்துட்டு இவ எப்ப தொலைவான்னு நினைக்கிறதா, பட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஐயோ, இது மாதிரி நம்மளால இருக்க முடியலையே, இவாளுக்கு நாம் ஒத்தாசை பண்ணணும்னு நினைக்கணும். அது மாதிரி நாம் நடந்துக்கணும். இவர் படுத்தி எடுக்கிறவர் தான், எல்லாத்தையும் பொறுத்துலாம். ஒரு கட்டத்துல சந்தோஷப்பட்டு இவர் ஒத்தரா வரல. சிஷ்யாயு அபியாகச்சத் சதர்மாத்மா தபஸ்வி சுமஹாயசாஹ சிஷ்யாயுத சமோபேதஹ துர்வாசா நாம காமதஹ தமாகதமபிப்ரேக்ஷ்யம் முனிம் பரமகோபனம் துரியோதனோ விநீதாத்மா பிரஸ்ரயேன தமேன ச சஹிதோ ப்ராத்ருபிः ஸ்ரீமானி ஆதித்யேன்யமதந்திரயதி விதிவத் பூஜயாமாஸ ஸ்வயம் கிங்கரவஸ்திதः. அவரை யதோக்தமான முறையில பூஜை பண்ண அவர் சந்தோஷத்தை அடைஞ்சு, நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். ஒண்டியா வரல, 10,000 பேரோட வந்திருக்கார். சிஷ்யாயுத சமோபேதா அப்படின்னு அத்தனை பேரையும் திருப்தி பண்ணி வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாவது வரன் கேள்வி கொடுக்கிறேன். கவனிச்சு கதையை கேட்கணும். அவர் வந்தது சபிக்க வந்தவர். துரியோதனனை ஏதாவது ஒரு காரணம் வச்சு சபிக்கணும்னு தான் அவர் வந்தவர். அவன் பண்ணின அந்த உபச்சாரங்கள்ல குளிர்ந்து போய்
உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேளுங்க. உடனே அவன் நமஸ்காரம் பண்ணி, உங்களுடைய ஒரு தபசு, உங்களுடைய கருணையை அவன் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாரம் நம்ம மாத்திரம் தங்கி, நம்ம வீட்டில் தங்கி எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தேன். ஒரு மகான்கள் ஒரு வேளை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற்றுக்குள்ள வந்துட்டு போனாலே சமஸ்த சம்பத்து சமவாப்தி ஹேத்தவாக சமுத்தித ஆபத்குல தூமகேதவாக அபார சம்சார சமுத்திர சேதவாக புனந்துமாம் பிராமண பாதபாம்சவா ஆதி வியாதி ஹரண் அனுநாம் மிருத்யு தாரித்ரிய நாசனம் இத்தனை ஏற்படுறது. வியாதி போகும், மனோவியாதி போகும், கண்டங்கள் நிவர்த்தியாகும், தாரித்ரியம் விலகும், ஐஸ்வர்யம் விருத்தியாகும், ஆரோக்கியம் வரும். இத்தனை இருக்கு. ஒரு பிராமணர் வீட்டுக்குள்ள வந்தா 1 செகண்ட் வந்துட்டு போறது. நீங்க ஒரு வாரம் தங்கி, நான் வந்து பிராமணாங்க பிறகு இல்லை, பூர்ணமா வேதாத்தியம் பண்ணி அனுஷ்டானத்தோடு உள்ளவாறு சொல்றாங்க மகான்கள். நீங்க ஒரு வாரம் தங்கியிருக்க, நான் சௌக்கியமா இருக்கேன், இன்னும் சௌக்கியமா இருக்க போறேன். எங்க அண்ணா தர்மபுத்திரர் கஷ்டப்படுறாங்க காட்டில். அதனால நீங்க இதே 10,000 பேரோட எங்க அண்ணா பாத்திரமே சாப்பிடணும். இவன் ரொம்ப நல்லவனா இருக்காடையும், இவ்வளவு பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு அண்ணா இத்தனை பேரோட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறதே. அதுல ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, நீங்க எங்க அண்ணா பாத்திரம் போகும்போதும் எல்லாரும் சாப்பிட்டு, திரௌபதி சாப்பிட்டு பாத்திரம்ங்கிற அந்த அக்ஷய பாத்திரம்ங்கிறத அலம்பி வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட போகணும். ஆனா பாவிங்க, இதுல என்ன பிரச்சனைனா, என்ன வரன் வேணுமோ கேளுன்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. அவன் சோத்தை போட்டிருக்கான், சோத்தை தின்னுட்டு வேற சொல்லியிருக்காரு. அதனால மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவனும் இது மாதிரி கிரிட்டிக்கலா கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு, திரௌபதி சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சுன்னா அப்புறம் இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட முடியாது, மறுநாளைக்கு தான் போடணும், அதுலேருந்து வராது. இவன் அப்படி போடணும்னு கேட்டுட்டான். அதுக்கு மேலே பகவானுடைய சங்கல்பம், பகவான் என்ன பண்றாரோ பண்ணணும். இவர் கிளம்பிட்டார். கிளம்பி நேர காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு வந்தா அபியாகச்சத் புக்த்வா ததः கதாசித் துர்வாசாः சுகாசீனாம் சுபாண்டவாணி भूत्वाचावस्थितां कृष्णां ज्ञात्वा तस्मिन् वने मुनिः अभ्यागच्छत् परिच्छतः शिष्यैरैतत्सन्निहितैः दृष्ट्वा यान्तं तमतिथिं स च राजा युधिष्ठिरः विधिवत् पूजयित्वा तम् आतिथ्येन न्यमन्त्रयति आह्निकं भगवन् कृत्वा शीघ्रमेवेति चाब्रवीत्. மத்தியானம் 3 மணி இருக்கும். சாப்பிட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் வாசல் உட்கார்ந்துட்டார். திரௌபதி சாப்பிட்டு இந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டு அவள் உள்ள வச்சு குடிசமா இருந்தா போட்டுருக்கா. ரிஷிகள்லாம் இருக்கா. அந்த சமயத்தில் வந்துட்டார் துர்வாசன். 10,000 பேரோட வந்திருக்கா. தர்மபுத்திரர் எழுந்து வரணும்னு சொல்லி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி, என்ன பாக்கியம் பண்ணினேன், என்ன பாக்கியம் பண்ணினேன், இது மாதிரி வந்திருக்கேன் நீங்க, என்னோட வீடு பெரிய பாக்கியத்தை அடைஞ்சது, 10,000 பேரோட வந்திருக்கேன், நீங்க அவசியம் நம்ம மாத்திரம் சாப்பிடணும். யார் தர்மபுத்திரர். இப்படி சில பேர் வீட்டில் உள்ள என்ன பரிஸ்திதின்னே தெரியாம இவன் பாட்டு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்ப எங்களுக்கே சோத்துக்கு பண்ணாட்டம்ன்றதை இன்னொருத்தர் எங்க சொல்லுவது. எங்கள் தாத்தா அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். இது மாதிரி ரோட்டில் போகிறவங்கன்னா சாப்பிட கூப்பிட்டுனே இருந்தார் ஒருத்தர். அந்த மாமிக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ சிரமம்னா எப்படின்னா, காலங்காலத்தால் இன்னைக்கு 4 பேர் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. 4 பேருக்கு சமைச்சு வச்சுக்கலாம். 12 மணிக்கு இறங்குற சமயத்தில் 4 பேர் கொண்டு உட்காந்து வச்சா எவ்வளவோ சொல்லி பார்த்தா மாமி, அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, அவன் ஐஸ் வந்துட்டார். ஐஸ் வந்தோடனே இது ஒரு சாமா இல்லை போய் வாங்கிட்டு வாங்கணும். அந்த மாமாவை கடைக்கு அனுப்பிச்சுட்டு
இந்த மாமி என்ன பண்ணினா இங்கிருந்து கொள்ளையில் போய் கடத்திலேருந்து 2 ஜனம் வாளியை தலையில் ஊற்றிட்டு நெத்தியில் குங்குமத்தை எடுத்துட்டு அந்த கொல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய உலக்கேன்னு அந்த உலக்கேன்னு அந்த கிராமங்களில் வந்து பெருசாக இரும்பு உலக்கை இல்லை, மர உலக்கை. அந்த உலக்கையை எடுத்து அதுக்கும் ஒரு குடம் தண்ணியை கொட்டி விபூதி குங்குமம்லாம் இட்டு சுவாமி அலமாரிக்கு முன்னாடி கொண்டு வச்சு அதை பிரதட்சணம் பண்ணினார். இந்த சாப்பிட வந்தவர் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். இப்படி ஒரு பூஜையை அவர் பார்த்ததே கிடையாது. உலகத்தில் எத்தனையோ பூஜை பண்ணுவார், உலக்கையை பூஜை பண்ணி பார்த்ததே கிடையாது. இது என்ன மாமி, என்ன விசேஷம் காலத்தில் இன்னைக்குன்னா எங்காவது மாமா சொல்லலையான்னு கேட்டா சொல்லலையே. யார் சாப்பிட வந்தாலும் அவளை கூப்பிட்டு வந்து இது மாதிரி பூஜை பண்ணி இந்த உலக்கையாலும் நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடே போடுவோம். நீங்கள் இருப்போம், நான் உள்ள போய் உள்ள பார்த்து வரேன் கூட வந்துட்டான் வாசலில் வந்தால் அந்த மாமா அப்போ தான் வந்தார். அவரை பார்த்துட்டு சொல்லிக்காம அவன் இறங்கி வெளியிட்டு வேகமாக போனான். மாமா மாமான்றதுக்குள்ள நடந்த ஓடி போகிற மாதிரி போயிட்டான். இவர் உள்ள வந்தவர் இந்த சாமானை வச்சுட்டு ஏன் அந்த மாமா என்ன சொன்னாலும் எங்கே போகிறார் அதுக்கு உங்களுக்கு தெரியாதா? இந்த உலக்கை இருக்கே, இந்த உலக்கையை என்கிட்ட கொடுத்துருமோன்னாருங்க. எங்கள் ஆட்டில் உலக்கை இல்லைன்னா இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்த உலக்கை, இதை நான் தரமாட்டேன்னு, நீங்கள் தரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு கோச்சுட்டு போகிறாரு. அதுக்கு அவர் சொன்னார், இந்த உலக மாதிரி 10 உலகம் பண்ணிட்டு போகிறது உலகைக்காக இதை கூடாது. அதை கொடுத்து அவர் நான் சாப்பாடு ஆயிடுச்சு வரேன்னு இந்த இடத்துக்கு வாசலுக்கு போனான். வாசலில் எடுத்துகிட்டு அதை காமிச்சா அவன் அங்கேயே ஓடுறான். இப்படி ஒரு கதை சொல்லுவோம். நீங்கள் தாத்தா அந்த காலத்தில் நடந்ததோ அல்ல இது வந்தவாருக்கு என்ன உள்ள சௌகரியமோ கேட்க மாட்டாங்க. இவ இங்க என்ன பிரச்சனைன்னா, திரௌபதி சாப்பிடாம இருந்தாதான் சாப்பாடு போடலாம். திரௌபதி சாப்பிட்டானா போட முடியாது. அது ரெண்டாவது நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலையான்னு கேட்கணும். ரெண்டாவது இவர் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10,000 பேர். 10,000 பேருக்கு முதல்ல சாப்பாடு தயார் பண்ணுறது. அப்புறம் அதோட இலைக்கு எங்கே போடுது? 10,000 பேருக்கு இலை போட வேண்டாமா? இவர் பாட்டுக்கு சாப்பிட கொடுத்தார். அவர் துர்வாசன் சொன்னார், நீ இங்கதான் அவசியம் சாப்பிடணும்னு இந்த காட்டில் ஒன்றை விட்டா எனக்கு யாரா சாப்பாடு கொடுவான்னு. பக்கத்தில் யமுனை நதி அங்க. அதனால நான் ஸ்நானம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணல. இந்த மத்தியான வேலையில ஒரு தடவை குளிக்கணும். சாஸ்திரம் காத்தாலும் ஒரு தடவை குளிக்கணும், மத்தியானம் ஒரு தடவை குளிக்கணும். நான் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணல. நான் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் கிளம்பி போயிட்டார். அந்த காலத்துலலாம் அந்த வாழ்க்கை முறை ஆச்சரியமா. இந்த காலத்தில் வந்து பயந்துன்னு பேசுவார். இல்லை மாமிட்ட அதனால் அம்மா என்ன பண்ணுறது, காதில் விழாத மாதிரி இருக்கா மாமி. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் கவனிச்சேன்னா இப்போ வாச பக்கமே காது இருக்கும். இவர் என்ன சொல்ல போறார் தாத்தா, யாரை சொல்ல போறார், யார் வர போறார் என்னங்கிறதுல அந்த காது அந்த பக்கமே இருக்கும். உள்ள வந்து இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள காலம் வர சொல்லலாம், இலை போட்டு வச்சுடுறேன்பா. அது மாதிரி திரௌபதி இந்த ராத பக்கமே காதல் இருந்தா அவன் என்ன பண்ணா, அவன் துர்வாசர் அப்படி அண்ணன் பண்ணோட எழுதிருக்கிறதுக்குள்ள தர்மபுத்திரன் வந்தார். இது மாதிரி துர்வாசர் வந்திருக்கார், 10,000 பேரோட வந்திருக்கார், நான் சாப்பிட சொல்லிருக்கேன், நீ போட்டுரும். ஒரு நிமிஷம் அட்சய பாத்திரத்தை அடங்கி வச்சாச்சு. இனிமே அதுலேருந்து வராது. நான் எங்கே போட்டுருவேன், கொஞ்சம் நீ யோசனை பண்ண வேண்டாமா? இது மாதிரி ஒரு கிரகஸ்தனுக்கு தர்மம் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்றது. கிரகிணியோட தர்மம். கிரகஸ்தன்னா கணவன், கிரகிணின்னா மனைவி. அதெல்லாம் சம்ஸ்கிருதத்துலாம் ரொம்ப விசேஷமான அர்த்தம் வரும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க மனைவி தான். கிரகிணிங்கிறதுனால தான் கிரகம்னு பேர். அது நகிரகம் கிரகமித்தியாகவும் கிரகிணி கிரகம் உச்சதே அப்படின்னு மனைவியோட சொந்தம் தான் அந்த வீடுங்கிறது. இப்ப கணவனுக்கு என்ன உரிமை என்றால் கிரகேஸ்தா, வீட்டில் இருக்கிறவன் அர்த்தம். கிரகஸ்தனுக்கு அர்த்தம் வீட்டில் அவன் இருக்கான், வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அந்த மனைவி தான் அந்த தர்மத்தை செய்கிறவன். வீட்டுக்கு வரவால சாப்பிட கூப்பிடுறது என் தர்மம், சாப்பாடு போடுறது ஒன் தர்மம். என் தர்மப்படி நான் சாப்பிட கொடுத்துட்டேன், ஒன் தர்மப்படி நீ சாப்பாடு போடு. நீ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாதுன்னா வாசலுக்கு உட்காந்துட்டான். சில பேருக்கு ரொம்ப கோச்சிக்க முடியாது. இது மாதிரி கோச்சுன்னா உடனே நான் கலந்து போறேன்.
தர்மபுத்திரர் அது மாதிரி சுபாவம் உள்ளவர். அதனால இவ என்ன பண்ணினா, இவர்கிட்ட இனிமே பேசி அரசு கிடையாது. மனசா சிந்தையா மாச கிருஷ்ணம் கம்சனிஷூதனம், மனசுனால பகவானை சங்கல்பிச்சா. இது மாதிரி ஒரு கஷ்டம் பாருங்க. இந்த கஷ்டங்கள்லாம் சின்னதா இருக்கட்டும், மீடியமா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், எந்த நிலையிலையும் நம்மளை ரட்சிக்கிறவன் பகவான்கிற எண்ணம் மனசுல ஓடிட்டே இருக்கணும். நம் சாமர்த்தியத்துல நாம் வாழணும், நம் சாமர்த்தியத்துல நம் வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம பெரியவர்கள்லாம் அப்படியே நினைப்பார்கள். பகவானே சத்தியம், அதுதான். அதுல 2 லாபம் இருக்கு. ஒரு லாபம் நாம சிரமப்படாமல் இருக்கும். இதுக்கு பொறுப்பு அவன், நாம அப்படிங்கிறதுனால அந்த காரியம் அனாயாசமாகவும் நடக்கும், சகஜமாகவும் நடக்கும். பகவான் நடத்தி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னையா சொல்றேன், பகவான் என்னத்தை நடத்தி வைப்பான், என்னத்தை செய்ய மாட்டான், என்னத்தை செய்ய மாட்டான் பகவான், என்னத்தை செய்யல. பக்தர்களுடைய சரித்திரத்தில் பகவான் எதை செய்யல, என்னென்ன உண்டோ அத்தனையும் செஞ்சிருக்கான் பகவான். இது இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே பகவானுக்கு கிடையாது. பக்தர்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம். அதனால பகவான் நினைக்கிறான், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ தேவகி நந்தனாவ்யயா வாசுதேவ ஜெகநாத பிரணதார்த்தி விநாசனாம் விஸ்வாத்மன் விஸ்வஜனகாம் விஸ்வஹர்த்த பிரபோவ்யயா பிரபன்ன பால கோபால பிரஜாபால பராத்பரா ஆபூதீனாம் ச சித்தீனாம் பிரவர்த்தகனதாஸ்மிதே வரண்ய வரதானந்தா அகதீனாம் கதிப்ரதா பாஹி மாம் கிருபயா தேவ சரணாகத வத்சலா நீலோத்பலதலஸ்யாமா ரத்னகர்பாருணேக்ஷணா பீதாம்பர பரிதானா லசத்கௌஸ்துபபூஷணா त्वमादिरन्तो भूतानां त्वमेव च परागतिः. அந்த கௌரவர்கள் சபையில பண்ணின ஸ்தோத்திரத்துக்கு ஈக்குவலான ஸ்தோத்திரம். பிரபன்ன பால கோபால பிரஜாபால பராத்பரா त्वया नाथेन देवेशा सर्वापद्यो भयं नहि दुश्वासनादहं पूर्वं सभायां मोचितो यथा तथैवं संकटादस्मात् मामुद्धर्तुमिहार्हसि. भगवान பலவிதமான உயர்ந்த பதங்களான ஸ்தோத்திரம் பண்ணி பெரிய ஆபத்தில் அடைஞ்சிருக்கேன்னா உன்னை சரணம் அடைகிறேன். ஏற்கனவே எப்படி துஷ்வாசனால புடவையை பிடிச்சி இழுக்கப்பட்ட போது உன்னை சரணமடைஞ்சு நீ ரட்சிச்சியோ அது மாதிரி ஒரு ஆபத்துங்கிறான். அதுவும் இது ஒன்னா. துஷ்வாசனன் புடவையை அவிழ்த்து இவளை பரிபவப்படுத்தினதும் இப்ப துர்வாசனை சாப்பிட வந்திருக்கிறதும் ஒன்னான்னா அதை விட இது பெருசு. எப்படின்னா அந்த கஷ்டம் அசத்தால வந்தது, இது சத்தால வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்தது அசத்தால. அவன் ஒரு அயோக்கியம். இவர் அப்படி இல்லை, இவர் நல்லவர். அவனோடது இந்த புடவை எடுத்ததோட முடிவெடுத்து இது சபிச்சதுன்னா குடும்பமே நிர்மூலமா போயிடும். அதனால பயப்படுறான். இப்படி சொல்லிட்டே கண்ணை மூடினு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு கூரை வீடு தானே, குடிசை தானே, வாசல் இருக்கு. கொல்ல பக்கத்துலலாம் கீத்தை வச்சு அடைச்சிருக்கா. அந்த கீத்தை பிரிச்சுட்டு உள்ள வரான் பகவான். வாசல் வழியா வரான். பஞ்சாலி பஞ்சாலி அப்படின்னா பகவான். திரும்பி பார்த்தா ததஸ்தம் திரௌபதி திருஷ்ட்வா பிரணம்ய பரமாமுதா பரயாமுதா ததஸ்தாமப்ரவீத் கிருஷ்ணः க்ஷுதிதோஸ்மி திருஷாதுரः ஸ்ரீக்ரம் போஜய மாம் கிருஷ்ணே பஞ்சாத் சர்வம் கரிஷ்யசி. கிருஷ்ணா கிருஷ்ணா இப்பதான் என்ன உனக்கு பிரியம், என்கிட்ட எவ்வளவு கருணை, நினைச்ச உடனே ஓடி வந்துட்டியே கிருஷ்ணா, அதுதான் என்னோட கிருஷ்ணனுங்கிறது. அதான் நானும் காதில் வாங்கினேன். ஆகுதினா சத்தினா பிரவர்த்தகான்னு என்னென்னமோ சொன்னேன். அதெல்லாம் அப்புறம் இருக்கணும்.
அதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்போ நான் வேட்டையாட வந்தேன் இந்த பக்கம், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு கொண்டாடணும். பாக்கி விஷயம் கிருஷ்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு கேள்வி முடியல. என்னத்துக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறத நீ கேட்க வேண்டாமா? எல்லாம் கேட்குறேன், நீ சொல்றது அத்தனையும் கேட்குறேன். எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முதல்ல சாப்பாடு. இந்த கோவில் பூஜையிலேயே 2 வகை உண்டு. நாம் என்னதுக்கு பண்ணுறோம், தூபம் தீபம் உபச்சாரம்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் கடைசியில் நைவேத்தியத்தை காமிப்போம் சுவாமிகிட்ட. இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயம் மாதிரி கறி கூட்டு ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பரமாதி அவள் சாத்தை கொண்டு வைக்கிறதுக்குள்ள பிராணம் போயிடும் நம்மளுக்கு. இதே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒன்றுமே கிடையாது, எடுத்தோடனே சாத்தை வச்சுருவாங்க. சாப்பாடை சாப்பிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பாக்கிலாம் பரமாறுவா. அது மாதிரி ஆகம சம்பிரதாயத்தில் கோவிலில் கவனிச்சேன்னா முதல்ல நைவேத்தியத்தை பண்ணிடுவான். நைவேத்தியத்தை பண்ணிட்டு தான் உபச்சாரமே. வைதிகத்தில் உபச்சாரத்தை பண்ணிட்டு தான் நைவேத்தியம். பகவான் நீங்க என்ன சொல்றா, முதல்ல நைவேத்தியத்தை பண்ணி அப்புறம் உபச்சாரம் பண்ணணும். அவ சொன்னா இந்த பிரச்சனையே நைவேத்திய விஷயமா தான். சாப்பாடு போடணும்னா பிரச்சனையே சாப்பாடு விஷயமா தான். என்ன ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு தர்மபுத்திராத்து மனைவி சொல்ல. ஒண்ணுமே இல்லை அப்படி தர்மபுத்திராத்து சம்சாரம் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. நீனும் மச்சன மாதிரியே பேசுறீங்க கிருஷ்ணா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க பாரு. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு பசி தாங்கல. நீ ஏதாவது கொடு, நான் உன்னை இப்படிதான் சாப்பாடு போடணும்னு சொல்லலை. நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். பத்திரம் புஷ்பம் ஜனா இருக்கிற ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் வஷ்ணாமி பிரயதாத்மனஹா. நீ பத்திரத்தை கொடுத்தாலும் சரி, புஷ்பத்தை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, குச்சேல சரித்திரத்துக்கு சொல்றான், எதை கொடுத்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். கிருஷ்ணா நீ ஒரு நிமிஷம் இது படப்படாது. நான் பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை போய் அலம்பி வச்சாச்சு. அதனால இனிமேலேருந்து ஒன்றும் வராது. நீ போய் பாரு, நான் சொல்றேன், நீ போய் பாரு. அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஏதாவது இருக்கும், நான் தானே அலம்பி வச்சிருக்கேன், அதில் ஒன்றும் கிடையாது. நீ போய் பாரு, நான் சொல்றதை கேள்வி நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல பகவான் சொன்னதுக்காக இங்க பகவான் என்ன சொல்றான், அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லல, ஆணைத்வா மமஸ்தானின்னா என்னோட பாத்திரத்தை கொண்டாடணும். திரௌபதியை பார்த்து என்னோட பாத்திரத்தை கொண்டாடணும். நேத்திக்கு சொன்னேன் கதையில முன்னாடி இன்னும் சொன்னேன், இது சூரிய பகவான் கொடுத்தாரு. பகவான் சொல்றான் நான் தான் கொடுத்தேங்க. மமஸ்தாலீன் அப்படிங்கிற இது சூரியன் கொடுத்ததா பகவான் கொடுத்ததா அப்படின்னா பகவான் கொடுத்ததுதான். எப்படின்னு எப்படி சொல்றேன்னா, சூரியனை பொறுத்த பரியந்தம் தேயசதா சவிதிர் மண்டல மத்தியவர்த்தி. கவனிச்சு அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கேட்டால் தான் நான் சொல்றது புரியும். சூரியன் அப்படிங்கிற அந்த மண்டலம் இருக்கு பாருங்க, அந்த ஷேப் இருக்கு பாருங்க, அது உபாசியம் இல்லை. பிரபஞ்சத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கு, அது மாதிரி ஒரு பொருள் சூரியன்கிற அந்த தேவதையும் ஜீவாத்ம பட்சத்தில் வந்துருவான். அவனும் உபாசியமானவன் இல்லை. பின்ன சூரியனுக்கு மத்திய அந்தராத்மாவா எவன் இருக்கானோ, ஏஷோகம் ததாதித்யே ஹிரண்மய புருஷா. இந்த சாஸ்திரங்கள்லாம் யாரை பூஜை பண்ணணும்னா அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவானை தான் பூஜை பண்ணணும்னு சொல்றது. அப்படி பூஜை பண்ணினா பகவான் தான் இவர் தான் வந்து சேரும். அதனால கொடுத்தது யாருன்னா சூரியன் இல்லை, சூரிய ஸ்வரூபத்தில் பகவான் தான் கொடுத்துருக்கான். அதை இங்க ஞாபகப்படுத்துறான். ஆணையத்வா மமஸ்தாலி சீக்கிரம் வச்ச, நான் கொடுத்த அந்த பாத்திரத்தை கொண்டா அதுலேருந்து ஒரு குழு எனக்கு அது ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணா, நான் தான் வந்து வச்சிருக்கேன். திருப்பி திருப்பி புடிவாதம் முடிக்காது, சொன்னதை கேளு அப்படின்னு உடனே இவ போய் பார்க்குறா. அது ஒரு கீரை இருக்கு, ஒரு கீரை, முருங்கை கீரையோ அல்லது இந்த கீரையோ மசாலா கீரையோ ஏதோ ஒரு கீரை, கீரையோ இருக்கு. இந்த கீரை ஒட்டின்னு இருக்கிற அளவுக்கு அலம்பி வைக்கக்கூடியவள் இல்லை திரௌபதி. ஏன்னா தர்மபுத்திராது மாமி அவன் சுத்தமாக தான் அலம்பி வச்சிருக்கோம். பின்ன அதில் கீரை இருந்தது, அது அதுவாக இருந்ததோ இல்லை இவர் சொன்னதுனால இருந்ததோ தெரியல.
அதை கொண்டு வந்து இதான் இதில் இருக்குன்னு நான் சொன்னேன்னு, இதை என்கிட்ட கொடு, என் கையில் போடு, நான் சொன்னதை சொல்லிட்டு போடுன்னா பகவான். என்ன சொல்லணும்? விஸ்வாத்மா பிரியதாம், விஸ்வாத்மா பிரியதாம் தேவா துஷ்யஸ்டாஸ்திரிய யஜ்ஞபுகி ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதானி நிகுமிக அவதாரம். ஆத்திர போட்டு சாப்பாடு போட்டால் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நான் போய் சொல்ல போகணும். பிருத்தக் பூதானி அநேகசா த்ரீலோகான், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய சர்வவியாபியான விராட் புருஷனான பகவான் பிரீத்தி அடையணும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறாங்க. அதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்ல, அதை சொல்லி கொடுக்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்ன விஷயம். துர்வாசன் வந்திருக்கார், 10,000 பேரோட வந்திருக்கார், அவரை சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. ஓ மாப்பிள்ளை சாப்பாடு நான் எங்க போகும், சாப்பாடு போடலைன்னா அவர் சபிச்சுடுவார். அப்படிதானே? நீ பீமனை கூப்பிட்டு, அவள் எங்கே போயிருக்கா? ஸ்நானம் பண்ண போயிருக்கா. கையில் கதை எடுத்துட்டு அந்த நதிக்கரைக்கு போய் சமையல்லாம் ரெடி, இலை போட்டாச்சு, சாப்பிடவான்னு கூப்பிடணும். இது என்ன கிருஷ்ணா? நான் இன்னும் நான் என்ன பிரச்சனை, இது என்ன பண்ண போறேன்னே கேட்கிறேன், தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க. நான் சொன்னதை செய்ய, நான் சொன்னபடி போய் செய்ய சொல்லு. பீமசே நம் மகாபாகு கிருஷ்ணா கிளேச விநாசனா ராஜ்யாஹிகாரயித்வான்னம் வயம் ஸ்நாதும் சமாகதாக. போய் சொல்ல சொல்லுன்னா பீமன் அதே மாதிரியே சொல்ல சொன்னா. அங்க எப்படி இருக்கு பரிஸ்திதினா, எதை சொல்றது எதை விடுறது புரியல. அவ்வளோ விஷயங்கள் பாரதத்தில். ஒரு நதியில குளத்துல எல்லாம் குளிக்கிறது, அதுல ஒரு சம்பிரதாயம் உண்டு. நதியினுடைய உற்பத்தியை பார்த்துதான் ஸ்நானம் பண்ணணும். நதி எந்த பக்கத்திலேருந்து ஓடி வருதோ அந்த பக்கம் பார்க்கதான் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு பின்பக்கத்தை காமிச்சு பண்ணக்கூடாது. இது ஒரு நியமம். சூரியனுக்கு பின்பக்கத்தை காமிக்கக்கூடாது. அப்படின்னா காவேரியில் நீங்க குளிச்சா அது கிழக்க போய் சமுத்திரத்துல சேர்றது. காரணத்தால நீங்க எந்த பக்கம் பார்த்து ஸ்நானம் பண்ணுவீங்க? சூரியனை பார்த்து நதியை வர பக்கம் பார்க்க ஸ்நானம் பண்ணா சூரியனுக்கு கிருஷ்ணபாரத்தை காமிக்கிற மாதிரி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்னா, அப்ப சூரியன் வரத்துக்கு முன்னாடி குளிக்கணும்னு அர்த்தம். ராதஸ்நானம் பண்ணணும்னு அர்த்தம். ராதஸ்நானம் பண்ணாதான் நான் திருமணம் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மகான்கள்லாம் ஸ்நானம் பண்ணும்போது அவளுக்கு முன்னாடி நாம குடிச்ச ஜலம் அவ மேல படுற மாதிரி ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவ குடிச்ச ஜலம் நம்ம மேல படணும். இந்த அவபதமோ இந்த கோவில் எல்லாம் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போய் விட்டுடுவாங்க, அது மேல படாதபடி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த பிரவாகத்தில் ஃபர்ஸ்ட் அந்த சுவாமி அல்லது அந்த தீர்த்தம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி வர இடத்துல தான் நாம் இருக்கணும். அது மாதிரி துர்வாசர் முதல்ல ஸ்நானம் பண்றார். 10,000 சிஷ்யா அவரை ஒட்டி பின்னாடி ஸ்நானம் பண்ணியிருக்கா. இதுல என்ன பரிஸ்திதினா, 10,000 சிஷ்யாளுக்கும் வயது ரொம்பி போயிடும், துர்வாசருக்கும் ரொம்பி போயிடும். இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இவாளுக்கு எதுக்களிக்கிறது. ஒருத்தர் 2 பேருக்கு வாங்கியும் பண்ணினா ஏற்கனவே ஒரு வாரம் துரியோதனன் வீட்டில் சாப்பிட்ட ஜிலேபி குஞ்சாலாடு மைசூர் பாடெல்லாம் வெளியில வருது. இவர் திருப்பி போய் சாப்பிட சொல்றாரே, நம்மளால சரியா வராது அப்படின்னு இவ வேண்டாம், நாம சாப்பிட வரலன்னு குருநாதர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிற சமயத்துல குருநாதர் சிஷ்யர்களா அப்படின்னா, என்ன குருவேன்னா, எனக்கு கொஞ்சம் வயறு சரியில்லை, அதனால நான் மத்தியானம் இன்னைக்கு இலங்கனம் பரமௌஷதம்னு சாஸ்திரம். உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன வைத்தியம்? முதல் வைத்தியம்னால் பட்னி கிடக்கலாம். நன்னா அப்பதான் திங்கலாம், உடம்பு அப்பதான் ஜாஸ்தியா போகும். பட்னி கிடந்தா உடம்பு சரியா போகும். லங்கனம் பரமௌஷதம். அதனால எனக்கு வயது சரியில்லை, நான் சாப்பிடல, எனக்கு பதிலாக நீங்க சாப்பிடணும் குருவே, நாங்களே அதுதான் சொல்றோம், எங்களுக்கு வயது சரியில்லை. இவ அப்படி பேசிட்டே இருக்கிறதே பீம வந்துட்டான், கையில கதையை வச்சுட்டு சொன்ன மத்தியில உலக்கையை காமிச்சா ஓடி போடுவாங்கிற மாதிரி கையில கதையை வச்சுட்டு மிரட்டுறான், சாப்பிட வரலாம் அப்படின்னு. இப்ப போகலன்னா பீவனை அடிப்பான். போனா சாப்பிட முடியாது, என்ன பண்ணலாம்?
அந்த பக்கமாக கரையேறி போகிறதுக்குள்ள நம்ம இந்த பக்கமாக கரையேறி போயிடணும். அதுக்கு ஒரு சிஷ்யன் சொன்னால் என்னோட கமண்டூர் அங்கே தான் இருக்குது, காட்டா எங்கே தான் இருக்குது, நான் உயிர் போயிடுச்சா போகணும்னு சொல்கிறேன், கமண்டூர் இருக்குது, காட்டா இருக்குங்கிறேன். ஆடா அப்படின்னா இந்த துர்வாசர் என்ன நினைச்சாருன்னா இந்த பகவானுடைய சங்கல்பம்னு நினைச்சார். துரியோதனன் என்ன சொன்னான், நீங்கள் போகணும், அவர்கள் சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி வச்சதுக்கப்புறம் போகணும், உங்களுக்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் சபிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். இப்போ நாம் திருப்தி ஆயாச்சு, அவர்களை சபிக்கிறதுக்கு வழி கிடையாது. பயம் உண்மைப்படுது, எனக்கு பசியாவது அவள் போடலைன்னா நான் சபிக்கணும், எனக்கு பயம் உண்மைப்படுது. அப்போ இது பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு கிளம்பி போக இவர்கள் ஓடுறதை பார்த்துட்டு முடிவு சிரிச்சுட்டே வந்து ஏன் இப்படி ஓடுறான்னு தெரியல, எல்லாருமே அடிச்சுட்டு ஓடுறான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் இது கிருஷ்ண கிருப்பேன்னு தெரிஞ்சு இந்த சரித்திரம் சொன்னான். பகவான் வந்திருக்கான் அப்படின்னு உடனே எப்போ வந்தாலுமே பகவான் பஞ்சபாண்டவர்களோட தங்குவோம், கொஞ்ச நாள் தங்குவோம். அன்னைக்குன்னு பார்த்து தேர் வந்தது, சத்யபாமையும் வந்திருக்காங்க. இந்த சத்யபாமை தான் வெளியில் போகிறதே பகவானோட படிதாண்டி வெளியில் வரணும், முப்படியில் வெளியிலே வரமாட்டோம். இந்த சத்த வினாடி நல்லா இருந்து இப்போ எப்போ ஆயிடும், என்ன பண்ணுறதா? சத்யபாமை என்ன பண்றாள், தேர்லேருந்து இறங்கின உடனே திரௌபதி இருக்கிற அந்த இடத்துல போயிட்டாள் உள்ள. பகவான் பஞ்சபாண்டவர்களோட உட்கார்ந்துருக்கார். மார்க்கண்டேயர் ஒரு மகர்ஷி வந்திருக்கார், அவரை பூஜை பண்ணா அவரை உட்காந்து வச்சு ஒரு மரத்தடியில் ஒரு ஆசனம் வாங்கி போட்டு உட்காந்து வச்சு சுற்றி எல்லாரும் உட்காந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஒரு ஆசீர்வாத வச்சனங்களை பொதுவாக மகான்கள்கிட்ட பொறுத்த வேண்டும் போய் நாம் பேசக்கூடாது, அவளை பேச சொல்லி நாம் கேட்கணும். ரொம்ப பேர் பண்ணுற தப்பே அது என்னென்னா வளர்ந்து இவா பேசுவாள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை, அவளை பேசிட்டே விட மாட்டான். நாம் பேசுறது தான் இருக்கவே கேட்போம். இல்லை நம்ம பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், எதுக்கு சொல்லணும்? அவர்கிட்ட சொன்னாதான் அந்த பிரச்சனை தீர்க்கணும். ஏன்? அவர் பகவான் இல்லையா? நீ எப்போ பகவானுக்கு சமானமா நம்பரையோ சொல்லிதான் தீரணும்னு அவசியம் கிடையாது. நீ சொல்லாமையே சரியா அந்த சன்னிதானத்துல நீ சங்கல்பிச்சுட்டாலே போதும். குருநாதன் தெரியாது, தெரியணும், சொல்லிதான் தெரியணுமா? இல்லை சொல்லிதான் தெரியணும்னு நீ நினைச்சேன்னா அப்போ மனுஷன் தான், நீ குருன்னு புருஷா நம்பல. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அனுபவத்தில் வந்தாதான் புரியுமே. நீங்க சங்கல்பிச்சுட்டா போதும், நீங்க சங்கல்பம் தான், வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டாம், பதில் வரும். அங்கே நீங்க என்ன சங்கல்பிக்கிறீங்களோ அதுக்கு பதில் வரும். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான பக்தியோட குருட்ட பழகினாதான் நான் சொல்றது புரியும். அது மார்க்கண்டேயர் அப்படி அனுகிரக பாஷணம் பண்றார். பல சரித்திரங்கள் அப்ப அவர் தான் சொன்னது. அதுல ஒரு சரித்திரம் தான், நிறைய சரித்திரம், தர்மவியாத சரித்திரம் அப்படின்னு ஸ்திரீக்களுடைய பெருமையை சொல்றார் அவர். உயர்ந்த பதிவிரதைகள் ஸ்ரோதிமிச்சாமி பகவன்னி ஸ்திரீணாம் மஹாத்ம்யமுத்தமம் பிரத்யக்ஷமிக விப்ரருஷே தேவாதிருஷ்யந்தி சத்தமா சூர்யா சந்திரமசு பதிவிரதானாம் சுஷ்ரூஷா துஷ்கரா பிரதிபாதி மே பகவன் துஷ்கரம் வேதத் பிரதிபாதி மம பிரபோ. பதிவிரதைகளுடைய மகாத்மியத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு கதை சொல்றார். கௌசிகர்னு ஒரு பிராமணன், தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தமானவர். இந்த மேற்கு சமுத்திர கரையில அந்த கோழிக்கோடுலேருந்து ஆரம்பிச்சு கோவா பரியந்தம் உள்ள பெல்ட்டுக்கு கொங்கண தேசம்னு பேர். கொங்கணிகள்னு சொல்லுவார்கள், கொங்கண பிராமணான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும், அது ஒரு பேர். இன்னைக்கு கொங்கன் ரயில்வே கவர்மெண்ட் விட்டுருக்கு. தமிழ்நாட்டில் அது அந்த காலத்திலேருந்து அந்த பிராச்சீனமாக அந்த பேர் உருவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிராமணனை சொல்லும் போது கொங்கன்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ஒரு வச்சனம். கொங்கணி பிராமணான்னு தான் கொங்கணவான்னு சொல்றது. இந்த கௌசிகங்கிற பிராமணன் அவருக்கு அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா.
இவனுக்கு கல்யாணம் ஆகல. இந்த வயசான அப்பா அம்மாவை கூட இருந்து கவனிச்சுக்கணும், அது ஒரு தர்மம். அது பொதுவாக மாத்திரு பிதிரு சிசுரூஷையை பற்றி சொல்லும்போது நம்மளை காப்பாற்றி வளர்த்த அப்பா அம்மாவை நாம் காப்பாற்றணும். 2 வகையா. ஒன்றும் அவர்கள் உடம்பு சொன்னதை கேட்கும் போது ஏதாவது ஒரு பணங்கள் அணிச்சு 1-2 காரியத்தை வேலை செய்கிறவாளை வச்சுக்க சொல்லி பண்ணலாம். நமக்கு வேலை நிர்பந்தம் இருந்தது. அவ உடம்பு சொன்னதை கேட்காத பரிஸ்தித்தின்னு வருவாங்க. யூரின் போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, வஸ்திரம் கட்டிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிங்கிற நிலை அவளுக்கு வந்துடுச்சுன்னா அப்ப நாம தான் செய்யணும். மேக்சிமம் நாம தான் செய்யணும். நம்மளால ரொம்பவே முடியலைன்னா சர்வெண்ட்டை வச்சுக்கலாம், சர்வெண்டோடையும் செய்யலாம். அந்த சமயம் நாம் விட்டுடக்கூடாது. முன்னாடி பின்னாடி வேணா உத்தியோகம் எடுத்து எங்க வேணாலும் போறோம், வராங்க வேற. அவ உடம்பு அவ சொன்னத்தை கேட்கலேங்கிற சமயத்துல நீங்க கவனிக்காம இருந்தா அது பாவம், மகா பாவம். அது தாபம், அதுவே சாபமா போயிடும். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா பிதிரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேத சாபம்ங்கிறது வேற. ஒருத்தன் இறந்து அவனுக்கு சரியானபடி கர்மா பண்ணாம கரையேறாம இருந்தா அதுக்கு பிரேத சாபம்னு பேர். இந்த மாதிரி இருந்தா பிதிரு சாபம்னு பேர். குழந்தைகள் நாசமாக போகணும்னு அப்பா அம்மா நினைப்பாளா? நினைக்கவே மாட்டேன். பின்ன தாபம் தான். தாபம் தான் இப்படி வருத்தப்படுறது, நியாயமா வருத்தப்படுறது. சமதாசனம் எல்லாம் வருத்தப்படாத விஷயம் இல்லை. நியாயமான விஷயங்கள் வருத்தப்படுறது, அந்த வருத்தத்தை நாம ஏற்படுத்தக்கூடாது. இப்படி நாம் அனாதையா இருக்கவே நம்ம கவனிக்கலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு இடமே போகக்கூடாது. இந்த இடத்துல இவன் என்ன பண்ணா, அது மாதிரி முடியாத அப்பா அம்மாவை விட்டுட்டு தபஸுக்கு வந்துட்டான். காட்டுக்கு வந்து ஒரு இடத்துல மூடி கண்ணை மூடி கடுமையான அபியாசங்களை பண்ணி தவம் பண்றான். இது வயசானவா இவரோடலாம் மாட்டினா எவன் கிடையாது. நாம் ஒரு பெரிய சித்தியை அடையணும், ஒரு பெரிய பவர் அடையணும். இந்த உலகமே நம்மளை கண்டு பிரமிக்கிற மாதிரி இவனோட ஒரு எய்மன். ரொம்ப நாள் தபஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கண்ணை முடிச்சுக்கிறான். கண்ணை முடிச்சுட்டா இவன் ஒரு மரத்தடியில் உட்காந்து தபஸ் பண்ணிருக்கான். அந்த மரத்துக்கு மேல ஒரு கொக்கு இருக்கு, ஒரு பறவை. அது இவன் மேல எச்சம் கொடுத்து மோஷன் போயிடும். ஒரு செகண்ட்ல கோபத்தை அடைஞ்சு அவன் நிமிர்ந்து பார்த்தான். கோபத்தோட அந்த கொக்கு புக்குன்னு பத்தினி எரிஞ்சு போயிடுது, பொசுங்கி போயிடுது. அந்த கொக்கு பார்த்த பார்வையில கொக்கு எரிஞ்சு போயிடுதுன்னு இவன் தபஸ் சித்திச்சுட்டு இவன் தீர்மானம் பண்ணலாம். அப்ப இவனோட தபஸோட நோக்கமே எரிக்கிறது தான். தபஸ் சித்திச்சுட்டு அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். தபஸ்லேருந்து வெளியில வந்ததுனால பசியா இருந்தது. பிரம்மச்சாரிகளுக்கான பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வந்தான். அக்ரஹாரத்துக்கு ஒருத்தர் வீட்டு வாசல் நின்று பகவத் பிக்ஷாந்தேகின்னு சொன்னான். அந்த வீட்டில் உள்ள அந்த பொம்மநாட்டி இவனை வாசல் அப்படி வந்து பகவத் பிக்ஷாந்தேகின்னு சொல்றதை எட்டி பார்த்துட்டு இப்படி ஒரு நிமிஷம் கையை காமிச்சு உள்ள சாப்பாடு எடுக்க போறதுக்குள்ள அந்த வீட்டுக்கார வெளியில போனவன் வந்துட்டான். வந்த உடனே அவன் பசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். காலால் அவனுக்கு தாம்பாளம் போட்டு அவனுக்குள்ள உபச்சாரங்கள்லாம் பண்ணி விட்டு சாப்பாடும் போட்டு சாப்பாடு முடிச்ச உடனே அவன் படுத்துக்க போன உடனே இவன் சாப்பிடலாம்னு உட்கார்றதே தான் வாசல்ல ஒரு பிராமணன் பகவத் பிக்ஷாந்தேகின்னு கேட்டானேங்கிற ஞாபகமே வந்தது. உடனே கையை தொடச்சு விட்டு சாப்பாடு எடுத்து வாசல்ல வந்தா இவன் நின்றுட்டே இருக்கான் மக்கள். ஏன்னா அது ஒரு தர்மம். பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ பிக்ஷை எடுக்கும் போது முதல்ல ஒருத்தர் வீட்டில் பிக்ஷை எடுத்து அவர்கள் போடலைன்னா இன்னைக்கு பட்டி கிடக்கணும், அன்னைக்கு முன்பு சாப்பிடக்கூடாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீட்டில் கேட்டுட்டேன், அவள் போட்டுட்டா. அடுத்த வீட்டில் இல்லைன்னு சொன்னான்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த வீட்டில் கேட்கலாம். ஒரு வீட்டில் முதல்ல நான் கேட்குற வீட்டையே இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு முன்பு நான் சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஆச்சாரியாளுக்கு அழுகின நெல்லிக்காயை போட்டான் அந்த அம்மா. 7 வயசு குழந்தைய ஆச்சாரியார் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு ஒரு பிராமணாலாத்துக்கு போய் நிற்க பகவத் பிக்ஷாந்தேகின்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு பரம ஏழவா ஆதிசங்கரர் பிக்ஷை கேட்கிறார். பிரம்மச்சாரியாருக்கு போதும் கேட்கப்பட்ட வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, சாப்பாடு போடுறதுக்கு அவர்களுக்கு வசதி கிடையாது.
இல்லைன்னு சொல்லிட்டா அந்த குழந்தை வேதாத்தியனம் பண்ற குழந்தை நேற்றுக்கு ஏகாதசி உபவாசம் இருந்திருக்கு, இன்னைக்கு பட்டி கிடக்கும். இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒரு பெறையில வீட்டில் கதவு பக்கத்தில் ஒரு சின்ன பொத்து மாதிரி போகுது, பெறைன்னு பேர். அதில் ஒரு அவிஞ்ச நெல்லிக்காய் இருந்தது. எங்கேயோ போட்டு குளிக்கிறதுக்கு போனவா எடுத்து கொண்டு வச்சுருக்கா கூட. அந்த அவிஞ்ச நெல்லிக்காயை கொண்டு போட்டான் அந்த அம்மா. ஆனால் அழுதுட்டு போட்டான். ஏம்மா அழகேன்னு கேட்குறாள். குழந்தை ஆச்சாரியா பரமேஸ்வரன் இல்லையா? இப்படி துவாதசி அன்னைக்கு ஒரு வேதாத்தியனம் என்ற குழந்தை பவனி பிக்ஷாந்தின்னு சொல்லும் போது வட வயசத்தோட சாப்பாடு போடாத பாவியா வைக்கணும். இப்படி ஒரு சமாராதனையா சாப்பாடு போடணும். அப்படி போட கொடுத்து வைக்கலையே. ஏன்னா அமாலட்சத்துக்கு துவாதசியாமல் துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நான் அப்படி போடாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்ல ஏழ்மையை நினைச்சு வருத்தப்படுறேன். அப்படின்னு உடனே அந்த கையில் இருக்கிற அந்த விக்ஷா பாத்திரத்தை அப்படி கீழே வச்சால் ஆச்சாரியா அந்த வீட்டுக்குள்ள ஏறி முத்தத்தில் நின்னான். எந்த வீடோ அந்த வீட்டு ஓப்பன் பிளேஸ்ல நின்றுட்டு அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணே வமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ஒரு 20 ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த ஒரு இடத்துலையாவது எனக்கு பணத்தை கொடுன்னு ஆச்சாரியால் கேட்கல. இந்த மகாலட்சுமியினுடைய ஒரு தன்மையை வர்ணிக்கிறான். மங்கள தேவதை இல்லையா அப்படின்னு அப்படியே தங்க நெல்லிக்காயாவே கொட்டுட்டான் மகாலட்சுமி. இன்னைக்கு கேரளாவில் அந்த வீடு இருக்கு, காலடியில் கனகதாரா ஹவுஸ் அப்படின்னு பெயர், கிரகம். இன்னைக்கு அந்த பரம்பரத்தில் உள்ளவா இருக்கா. ஒரு பிரம்மச்சாரி சாப்பாடு கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால இல்லைன்னு சொன்னா அவன் பட்டி கிடக்கணும். அவனுக்கும் ரொம்ப பசி, அதனால நின்றுட்டே இருக்கான். இவ போனா பிரம்மனை வருத்தப்படாதீங்க, நீங்க வந்தத நான் பார்த்தேன். ஆனா என் கணவன் வந்ததுனால உங்களுக்கு பிக்ஷை போடுறதுக்கு டிலே ஆகிடுது, அதனால நீங்க பொறுத்துக்கணும். க்ஷமஸ்வ விப்ரப்ரவர க்ஷமஸ்வ ஸ்திரீ ஜடாத்மஜா க்ஷந்துமர்ஹசி மே வித்வன்னே பர்த்தா மே தெய்வதம் மஹதே சசாபி க்ஷுதித ஸ்ராந்தேஹ பிராப்த சுசூஷிதோ மயா. என்ன மன்னிச்சுக்கணும், நாங்கள்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றி வரவா. கணவன் குடும்பம்ங்கிற அந்த வட்டத்தை தாண்டி எங்களுக்கு சிந்திக்க தெரியாது. கணவன் வந்துட்டான் அப்படின்ன அடுத்தது எதுவுமே எனக்கு தோணலை. நான் ஏன்னா அவன் மேல பசியில் இருந்தார் அவர், அதனால நான் சாப்பிட்றதுக்கு போறதுக்கு போயிட்டேன். உங்களை நிறுத்தி வச்சுட்டு ஸ்திரீ ஜடாத்மஜா ரொம்ப மன்னிச்சுக்கணும், இல்லை நான் தவறுதல் பண்ணிட்டேன், இந்த பிக்ஷையை வாங்கிக்கணும் அப்படின்னு கையில சாப்பாடை வச்சுருக்கா. அவதான் மன்னிப்பு சொல்லிட்டாலும் சில பேருக்கு நாம கொஞ்சம் இறங்கி வந்தா அவன் ஏறுவான் மேலே. அது மாதிரி இவன் என்ன பண்ணான், அந்த இதை பிக்ஷா பாத்திரத்தை அப்படி நகர்த்துனான். பிராமணா நகலீயாம் சஹ கலீயாம் ஸ்தே பனிஷ்கிருதஹ கிரஹஸ்ததர்மே வர்த்தந்தி பிராமணா நவமன்யசே இந்திரோப்யேஷாம் பிரணபதே கிம் புனர் மானவோ புவி. என்ன நினைச்சேன், பிராமணன்னா என்ன நினைச்சேன், எவ்வளவு உயர்ந்தவன் உனக்கு தெரியுமா, வேதாத்தியனத்தோட மகிமை உனக்கு தெரியுமா, தபஸோட மகிமை உனக்கு தெரியுமா, இந்திரனே நமஸ்காரம் பண்றான். என்ன சத்தியம், நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம். நான் வேணும்னு உங்களை அவமரியாதைப்படுத்தலையே. எனக்கு உங்களை பூஜை பண்ணணுங்கிற தர்மத்தை காட்டிலும் பெரிய தர்மம் அவரை கவனிக்கணுங்கிற. ஏன்னா பர்த்தாவே தெய்வத்தம் மகன். ஒரு ஸ்திரீக்கு முதல் தெய்வம் யாருன்னா பர்த்தா தான், அவனுக்கு அப்புறம் தான் மற்றவர்கள்லாம். அதனால நான் அங்க கவனிக்க போயிட்டேன். லேட்டா போயிட்டு என்னை மன்னிச்சுக்கோ, நான் யார் தெரியுமான்னு. என்னை என்ன சாதாரண முத்து சொல்லி பூனை போட்டுட்ட பிராமணன் நினைச்சியா?
நான் யார் தெரியுமா அப்படின்னு முறைச்சான் கோபத்தோட. அவ சிரிச்சுட்டே சொன்னா, நான் கொக்கு இல்லை. நகம்பலாசா விப்ரருஷே த்யஜக்ரோதம் தபோதனாம் அனயா கூத்யயா திருஷ்ட்யா புத்தம் கிம் மாம் கரிஷ்யசி. நான் கொக்கு இல்லை பிராமணனே. சிரிச்சுட்டேன். இந்த கோபத்தை விடுக்கும். பிராமணன் சொல்றேன், இவ்வளவு கோபம் பண்றேன். இவ்வளவு கோபம் பண்ணலாமா? கோபம்ங்கிறது தபஸ நாசம் பண்ணும். காமமும் கோபமும் தான் தபஸ நாசம் பண்ணும். இவ்வளவு கோபப்படலாம். அதெல்லாம் விட எனக்கு ஆசிரியர் நான் கொக்கு இல்லைன்னு சொன்னது. இப்பதான் நடந்திருக்காங்க. நடந்து ஒரு அரை மணி நேரம் ஆகல. இந்த கொக்கை இவன் எரிச்ச கதை இவனை தவிர யாருக்குமே தெரியாது. இவ வீட்டப்படி தாண்டாமதவர்கள் நமக்கே தெரியாது. அவன் கேட்டான், இதை நீ எப்படி தெரியும் உனக்கு கேட்டான். நான் காட்டுல கொக்கை இழிச்சது உனக்கு எப்படி தெரியும்? பிராமணானாம் பரிபவாதி வாகாம சுதராத்மவானி. यदि विप्रन्न जानीषे धर्मं परमकं चुक्कं विचार. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னா, அது என்னோட தர்மம், என்னோட தபஸ். நீ படித்தாங்க, என் தர்மத்துல நான் இருக்கேன். என் தர்மத்துல நான் இருக்கிறதே எனக்கு தபஸ். மூக்க மூடிட்டு கண்ணை மூடி மூக்க பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு பட்னி கடந்து உட்கார்ந்து இருக்கிறது தான் தபஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க கிடையாது. அவரவர்களுக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தை சுயநலம் இல்லாம செஞ்சாலே தபஸ். உங்களுக்கு இதுக்கு மேல நான் விவரமா, எனக்கு அது விவரம் சொல்லணும். எனக்கு விவரமா சொல்றதுக்கு எனக்கு கை கிடையாது. ஏன்னா மேல வீட்டு மேல இருக்கு. நான் உபதேசமும் பண்ணக்கூடாது. உபதேசம் என்ற தகுதி எனக்கு கிடையாது. நான் ஒன்று சொல்றேன். மிதிலேங்கிற நகரத்துல தர்மவியாதர்னு ஒருத்தர் இருக்கா. அவரை போய் தர்மவியாதம் ததம் பிரிச்ச கத்வாது மிதிலாபுரீம் மிதிலாயாம் வசேத்யாதஹ சதே தர்மாத்மதக்ஷதே. அவரை போய் நீங்க பாருங்க, அவர் உங்களுக்கு தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்கல, பிரமிச்சு போயிட்டான். கொக்கு எரிஞ்சதுதான் ஆச்சரியம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். படிதாண்டாத நிலையில இவன் சொன்னான்னு உடனே இவன் கிளம்பி என்ன பண்ணா, நடந்து அங்கேருந்து பசியோட தான், அந்த பசியில போயிடுச்சு. இவன் கிளம்பி நேர மிதிலைக்கு வரான். மிதிலை, இப்ப நான் சொல்றது கொங்கண பிரதேசமும் பீகாரும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் நடந்து வரலாம். பீகார் தான் இன்றைய பீகார் தான் மிதிலைங்கிறது. அந்த பெல்ட் கிட்ட இவன் வந்த உடனே அந்த ஊர்ல மிதிலையில வந்து விசாரிக்கிறான், இங்க தர்மவியாதர் எங்க இருக்காரு. வடக்கு தெருவுல கடைசியில ஒரு சந்து இருக்கும், அதுல இருப்பாரு. சரி, நாங்க வந்தா ஒரு பெரிய கசாப்பு கடை. கசாப்பு கடைன்னா மாம்சம் விற்கிற கடை. அதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கான். ஆடுதானே, ஆடு ஒவ்வொரு கடையை ஒவ்வொரு இதுல விற்கிறாங்க. அப்படி இல்லை, பல வகையான மாம்சங்கள், ஆடு மாடு மாடு என்னென்ன எல்லாம் மலைமலையா இருக்கு. வந்து கேட்கிறவாளுக்கெல்லாம் வெட்டி இடம் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பக்கத்தில் உள்ளவர் இவன் நின்றுட்டான், அங்க கிட்டக்க போகல. ஏன்னா இவன் பிராமணனா இருக்கிறதுனால மாம்சம் விற்கிற கடைக்கு போறதுக்கு இவனுக்கு சங்கோதி. இப்ப இந்த கால பிராமணன் அந்த கேள்வி மேற்கொண்டு வருவான் நேரம். அவர் அந்த கால பிராமணர்னால யோசனை பண்றார். நான் சொன்னதெல்லாம் கோச்சிக்க கூடாதுங்கிற பயத்தறிச்சல்ல சொல்றான் தெரியுமா. கிடைக்குமா அருமையான ஜென்மா, அபூர்வமான ஜென்மா, தபஸுங்கிறது நான் நினைச்சிருக்கேன். ஒரு விஷயம் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஒருத்தரோட பேசியிருந்தேன். எவ்வளோ உயர்ந்த மதம் தெரியுமா சாமி, எவ்வளோ சயின்ஸை சொல்றது தெரியுமா. நீங்க நார்மலா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ஒருவேளை டிஃப்ரெண்டான சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டாலே உங்களோட ஜீன்ல மாற்றம் வருதுங்கிறாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க மாற்றி சாப்பிட்டாலே அந்த ஜீன்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த பியூரிட்டிக்கு தானே நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இந்த சம்பிரதாயம் இப்படி இருக்கணும். இவன் யோசனை பண்ணி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டா, இந்த தர்மவியாதனா அவர் தான். இவனால நம்ப முடியல. ஒரு கசாபத்துக்காரனை போய் தர்மம் சொல்லுவான்னு எப்படி நம்புறது. அதனால 8 4 வீடு தள்ளி நின்று இவரை பார்த்துட்டே இருந்தான்.
அங்கேருந்து இவர் பார்த்துட்டு ஒரு 2 தடவை பார்த்தாரு, இவனையே பார்க்கறாரு. உடனே பற்றி கையை அலம்பினார். அவர் கையை அலம்பின நேரம் இவன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சாதயிஷ்யாமி சோபனே அபிவாதயே த்வாம் பகவன் ஸ்வாகதம் தே த்விஜோத்மாம் அகம் வியாதோஹி பத்ரந்தே கிங்கரோ விப்ரசாதிமாம் ஏகபத்ன்யா யதுக்தோசி கச்சந்தம் மிதிலாபிதி ஜானாம்யேததஹம் சர்வம் யதர்த்தம் துவிஹாகதஹ. வந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன், நமஸ்காரத்தை ஏற்றுக்கணும். நான் வந்து யாதன், யாதன்னா வேடுவன் அர்த்தம். அவன் தன்னை தர்மம் யாதன்னு சொல்லிக்கல, கவனிச்சு கேட்கணும். எல்லாம் வந்து இன்னைக்கு கொடுக்காத பட்டத்தெல்லாம் கொடுத்தா மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறான். சொல்லாத பேரெல்லாம் சொன்னாலும் பெரும்பாலும் கவனிச்சுட்டு நீங்க பிரசித்தமா இருக்கிறதெல்லாம் ஃப்ராடு. அந்த பட்டங்கள்லாம் யாருமே அவளுக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்காததை தான் இவாளையே சொல்லிக்கிறார். இங்க தர்மவியாதன்னே பாரதத்தில் குறிப்பிடுறார், இந்த பதிவிரத்தையும் குறிப்பிடுறார். ஆனா அவர் பேசும்போது தன்னை தர்மவியாதர்னு சொல்லணும். நாட்டுக்கோட்டையில நாராயணன் செட்டியார்னு தேவக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப தர்மிஷ்டர், பரமாச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டப்படுறார். அவர் பேர் எடுத்து தர்மன் நாராயணன் செட்டியார். அவ்வளோ தர்மத்தை பண்ணுவார். ஒரு சமயம் பரமாச்சாரியார் சொல்லி ஒருத்தர் போய் அவரை பார்க்க போயிருக்கார். நான் பரமாச்சாரியார் சொல்லி வந்தேன், தர்மன் நாராயண செட்டியார் நீங்க தானே? நாராயண செட்டியார் தான் நான் தான். தர்மம் அந்த பரமாச்சாரியார் சொல்றது நான் இன்னொரு நிலைக்கு வரல, நான் வெறும் நாராயண செட்டியார் தான். அப்படி இல்லாம இந்த தேசம் அதுக்காக சொல்ல வரேன். நான் வியாதன் சொல்லிவிட்டு நீங்க அந்த பதிவிரத்தை அனுப்பிச்சுனாலே என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டார். இந்த பிராமணருக்கு ரொம்ப வெறுப்பா போயிடுது. நம்ம மூக்க பிடிச்சி மண்ணா போனோம்னா அவ்வளோ நாள் தபஸ் பண்ணியிருக்கோம். படிதாண்டாத பத்னி நான் என்ன கொடுக்குன்னு நினைச்சியான்னு கேட்கிறா. இந்த மாம்சத்துக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறவள் இந்த பதிவிரத்தை அனுப்பிச்சாலான்னு சொல்றான். இந்த ஞான திருஷ்டிக்கு இவாளுக்கு என்ன பண்றான்? எப்படி இவாளுக்கு தெரிஞ்சு? அவனே கேட்கவே கேட்டான். இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தது. இப்படி ஒரு ஞான திருஷ்டி உங்களுக்கு என்னமா வந்தது? என்ன செஞ்சு இந்த ஒரு சித்தி அடைஞ்ச நீங்க அப்படின்னு கேட்க, அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும். நீங்க உட்கார்ந்து போகும், நான் வரேன்னு சொல்லிவிட்டு சொச்ச வியாபாரத்தை பண்ணிவிட்டு கைகாலெலாம் அளந்து சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு நேராக அவர் அழிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கீழ் தளத்தில் ஒரு ஆசனம் போட்டு உட்காந்து வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்றேன் கேட்டால் இல்லைன்னா இங்கே உட்காருவோம் நான் வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்தார். என்னன்னு இவன் கேட்கல. நான் கொஞ்சம் லேட்டாக போயிடுத்து, ஏன்னா எனக்கு வயசான அப்பா அம்மா அவள் இருக்கா, அவளை வந்து நான் ரட்சிக்கணும். நான் வந்தாதான், நான் கொடுத்தாதான் சாப்பிடுவா. அவளுக்கு எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு வயசாகிடுது. அதனால என் மனைவி சமைச்சு வச்சிருப்பேன். நான் தான் அவளுக்கு ஊட்டி விடுவேன். வந்த உடனே அவளுக்கு குளிப்பாட்டி விட்டு வஸ்திரம் மாற்றி விட்டு ஊட்டி விட்டு அவர்களை படுக்க சொல்லி கைகால லேசாக பிடிச்சி விசிறி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் என்னோட காரியத்தை பார்ப்பேன். எனக்கு பெருசா பூஜை தெரியாது, ஜபம் தெரியாது, பாராயணம் தெரியாது, ஹோமம் தெரியாது, எதுவுமே எனக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியாது. என்னோட தர்மம் என்னோட கர்மம். எனக்கு கர்மா எதுன்னா வியாபாரம் பண்றது. இவ்வளோ உயர்ந்த நிலையில உள்ள நீங்க மாம்ச வியாபாரம் பண்ணலாமான்னு நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது என்னோட கடமை, என்னோட வம்சம், ஜாதி தர்மம். அது தப்பே கிடையாது. என்ன ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. பகவத்கீதை பகவான் சொல்றாங்க, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நீ செஞ்சா அது உயர்ந்து, அது தப்பே கிடையாது. நான் அதெல்லாம் அந்த தெளிவு இருந்தது. நான் ஈரோட்டில் ஜெயராமபுரம்னு ஒரு இடத்துல சப்தாகம் பண்ணுறேன். அவள் கவுண்டர்கள் நம்ம மகாலிங்க பொள்ளாச்சி மகாலிங்கத்தோட ரிலேஷன். அவர் ஒரு 500 ஆடு வளர்க்கிறார். அந்த அம்மா சொல்றா, அதை வேண்டாம்னு சொல்லுங்கோ, இந்த ஆட்டை வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்கோ, அது பாவம் இல்லையான்னு நான் பதில் சொல்லுவேன். அவர் சொன்னார், நீங்க சொல்லுங்க சாமி, பாவமானு சொல்லுங்க, என் தர்மம் இல்லையாதுன்னு கேட்டார். நான் ஒரு விவசாயி தானே,
மாடு வளர்க்குறதோ ஆடு வளர்க்குறதோ கோழி வளர்க்குறதோ என் தர்மம் தானே, நான் அதை செய்யலாமா கூடாதா? அது எப்படி அது பாவமாகும்னா அந்த மாவு விட்டு சொன்னேன். இவர் சொல்றது தான் கரெக்ட், நீங்க சொல்றது தப்பு, இவர் சொல்றது தான் கரெக்ட். யாராருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை நான் பிக்ஷை எடுக்கிறேன் தானம். சில பேர் சொல்லுவான் நான் தானம் வாங்க மாட்டேன்பா. தானம் வாங்குறது பிராமண தர்மம். நீ தானம் வாங்கி அதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து பிராதஸ்நானமோ சந்தியாவந்தனமோ சஹஸ்ராவர்த்தியோ விவேகமோ வேதாத்தியனமோ இந்த அனுஷ்டானங்களை ஒரு சார்த்தம் சாப்பிட்டா 3 நாள் சஹஸ்ராவர்த்தி பண்ணணும். ஒரு தலைச்சல் சாப்பிட்ட ஆப்திகள் சாப்பிட்டா 7 நாள் சஹஸ்ராவர்த்தி பண்ணணும். இப்படிலாம் நியமங்கள் இருக்கு. அந்த முறைப்படியெல்லாம் நாம் நடந்துட்டோம்னா நமக்கு கிடையாது. இந்த பாவங்கள்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா உன்னோட தர்மம் இது, உன் தர்மத்துல நீ இருக்க. ஒருத்தரை ஏமாத்தி வாழணும் தான் பாவம். ஒருத்தரை ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி வாழறதுல அதுதான் பாவம். நம்ம தர்மத்துல நாம் இருக்கிறது பாவமே கிடையாது. அது மாதிரி எல்லாருக்குமே. இப்ப என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ்காரன்னா, எல்லாருமே தன் தொழிலை மட்டமா நினைக்கிற மாதிரி கொண்டு போட்டாங்க. அவரவர்கள் தர்மத்தை தொழில உயர்வா நினைச்ச இந்த நாடு அப்படி தன்னை உயர்வா நினைச்சுப்பாங்களா? ஒரு பார்பர் சொல்லுவார், நான் ஊர்ல இல்லைன்னா எங்க கிராமத்துல ஒத்துழைப்பை சவரம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் பண்ணிவிட்டாதான் பண்ணிப்பாங்க. உண்மைதானே அது. இன்னைக்குமே நமக்கு ரெகுலரா சவரம் பண்ணிக்கிற வாட்டதானே நம்ம பண்ணிக்கிறோம். எந்த தொழில் மட்டம், எந்த தொழிலுமே மட்டம் கிடையாது. எல்லா தொழிலுமே உயர்வான தொழில் தான். தொழில் மட்டம் கிடையாது. தொழில் செய்கிறவன நீங்க மட்டமா நினைக்க கூடாது. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. இவன் பிரிட்டிஷ்காரன் தான் அதை மாற்றி நம்மளுக்கு ஒருத்தர் ட்ரிஷ் பண்ணி விட்டது. இந்த வியாதம் கேட்கிறான், அது எப்படி பாவம்னு கேட்டாங்க. இது ஒரு கொலை எப்படி பாவம்? மாம்சம் சாப்பிட்றதுங்கிறது சத்திரிய தர்மம். அதை எப்படி பாவம் ஆகணும்? பாவம் கிடையாது. யார் ஒரு பிராமணன் சாப்பிட்டா பாவம். ஏன்னா அவனுக்கு தேவை உடம்பு வாங்க. அது மாதிரி இவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறவன் அவன் யுத்தம் பண்றான். அதுக்கு தகுந்த உடம்பு. இவன் மிலிட்ரியில உள்ளவா ஹிமாச்சல பிரதேசத்துல -15-20 டிகிரியில் உள்ளவாளுக்கு தினப்படியே ட்ரிங்க்ஸ் கொடுப்பாவா, மிலிட்ரியிலேயே கொடுப்பான். குடிக்கிறது பாவம் தானே சட்டப்படி. அங்க அவன் குடிக்கிறானே செத்து போயிடுவான். இதே நார்த் இந்தியாவில் இந்த ஹிமாச்சல பிரதேசத்துல போனேன்னா இப்படி சுத்தி வந்தேன்னா இந்த சாதுக்கள்லாம் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா சுருட்டு குடிப்பான். இவன் சுருட்டு குடிக்கிறானே, இவர் சுருட்டு குடிக்கிறாரே, இவர் சாதாரண ஆளு இவன் நினைச்சக்கூடாது. மற்றவன் அப்படி இல்லை. அந்த குளிருக்கு அவன் பண்றாங்க. அந்த குளிர் இருக்கு பாருங்க, அந்த குளிருக்கு அது ஒரு இது மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். நாம் எல்லாத்தையும் நியாயங்கிற ரீதியில பேசி போகல. ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறதே தான் புரியும். அது என்னத்துக்காக எது பண்றது? சாஸ்திரங்கள்ல அது இருக்கு. மாம்ச வியாபாரம் என் தர்மம். ஆனா நான் ஒன்று சொல்லணுமா, அதை பண்ணினாதான் எனக்கு பணம் வரும், அதை வச்சுதான் குடும்பம் நடத்த முடியும். இந்த வயசான அப்பா அம்மாவை நான் எப்படி ரட்சிப்பேன்? விருத்தௌச்ச மாதாபிதரோ சதிபாரியா சுதசிசு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரத்வீதின் மனுஸ்மிருதி. ஒரு வயசான அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள் இவர்களை காப்பாற்றுறதுக்கு உழைச்சாகணும் ஒருத்தர். நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது. அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரத்வீதிங்கிறார் மனு. நீ என்ன வேணாலும் செய்யலாங்கிறார். தமிழ்லேயே ஒரு வச்சனம் பாவம் தான் போச்சு. இல்லை என்ன பொய்யவா இருக்கு. அதனால நான் அதை செஞ்சாதான் என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும். இதை ஹிம்சைன்னு நீங்க சொன்னேன்னா உலகத்துல எந்த தொழில ஹிம்சை இல்லைன்னு கேட்டாங்க. நீங்க விவசாயம்னு சொல்றேனே, விவசாயம்ங்கிற அந்த தொழில ஹிம்சை இல்லாத விவசாயம் நடக்குதா? தண்ணி பாய்ச்சறதுலேருந்து ஆரம்பிச்சு அறுவடை பண்ணி அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள எத்தனை லட்சம் உயிரை கொண்டு வரணும். விவசாயத்தை பார்த்தவர்களுக்கு நான் சொல்றது தெரியும். அதுல ஹிம்சை இல்லாம இருக்கா? நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது எதுக்காக செய்யறோங்கிற விஷயம் இருக்கு. அந்த காரியத்தை வச்சே இது புண்ணியமா பாவமா நல்லதா கட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது. என்னத்துக்காக செய்யறோங்கிறத வச்சுதான் அது தீர்மானம் பண்ண படிக்கிறது ஒன்று. 2வது விஷயம், இந்த வியாபாரங்கள்லாம் நான் பண்றேன்னு இதுல ஒரு பீஸ் நான் சாப்பிட மாட்டேன்னா அது என்னோட சுயமான தர்மம். இது சொந்த கொள்கை, நான் சாப்பிட மாட்டேன். அதனாலேயும் எனக்கு பாவம் கிடையாது. ஏன்னா
நான் கொண்டாலும் அதை யார் சாப்பிட்றானோ அவளுக்கு தான் அந்த பாவம் போகும்னாரு. எல்லாம் சூக்ஷ்மம் யோசிச்சு கேட்கும். மாம்ச வியாபாரம் பண்ணுறவாளுக்கு போடுற பாவம் கிடையாது. எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு தான் பாவம். ஏன்னா நீ சாப்பிட்றவங்க தான் அவன் போடுறான். இந்த கேள்வியா தானே, நீ சாப்பிட்றவங்க தான் அவன் போடுறான். அதனால அவனுக்கு தான் பாவம், சாப்பிட்றவனுக்கு தான் பாவம். இந்த சூக்ஷ்மங்களெல்லாம் சொல்லி முக்கியமானது எங்கள் அப்பா அம்மா. அவர்களுக்கு நான் பண்ணுற பணிவிடையே, சுத்தமான பணிவிடையே, அந்த தர்மமே எனக்கு ஞானத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்கணும்னு கேட்டான். இன்னும் அவன் பேசவே இல்லை பிராமணன். நீங்க ஏதோ தர்மத்தில் சந்தேகம் கேட்கணும்னு வந்து உங்க சந்தேகமும் இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியல. ஏன்னா இவன் வயசான அப்பா அம்மா விட்டு வந்திருக்கான். அது தெளிவாக எடுத்து நான் பண்றேன்னு சொல்லி அவன் கிளம்பி போனான். இது மாதிரி ஏகப்பட்ட சரித்திரங்கள் மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்டது. இது உள்ள நடக்காது, வெளியில உள்ள ஒரு கூத்து நடந்தது. சத்தியபாமா சொன்னார், ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு இருந்த திரௌபதி ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, நீ 5 பேர் உனக்கு பக்தா, இந்த 5 பேரும் உன்னை கண்ணில் வச்சு என் மேல மூடுறான். திரௌபதி தான் எனக்கு உயிருங்கிறான் மொத்தம், திரௌபதி தான் எனக்கு கண்ணுங்கிறான், திரௌபதி தான் எனக்கு ஹிருதயங்கிறான், திரௌபதி தான் எனக்கு சரீரம்ங்கிறான், திரௌபதி இல்லைன்னா நான் வாழவே முடியாதுங்கிறான். இப்படி 5 பேரையும் திருப்திப்படுத்துற மாதிரி நீ எப்படி நடந்துக்கிற? ஒரு பர்த்தாவை திருப்திப்படுத்த முடியல எங்களால். புரியலையேன்னா திரௌபதி, என் கணவன் என் சொன்னத்தை வசமா இருந்து என் சொன்னத்தை கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். இந்த ஒரு ஏக்கம் அவளுக்கு இருக்குங்கிறது பாகவதத்தில் அந்த துலாபார கதையில கேட்டாலே தெரியும். அந்த கிருஷ்ணர் தன்னை சொன்னதை கேட்கல முழுஷா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கு இருக்குன்னு. கணவன் வசமானத்துக்கு சொன்னத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது மந்திரம் ஏதாவது இருக்கா? மருந்துகள்லாம் ஏதாவது இருக்கா? வசிய மருந்தெல்லாம் இருக்கா? பைத்தியம் வேணாம். திரௌபதி அவன் சகஜமா பேசுவான். உனக்கு யார் எல்லாம் சொல்றாங்க? அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணா பைத்தியம் முடிச்சுக்கணும். உண்மை தான். இந்த வசிய மருந்து, மந்திரங்கள், பில்லி, இந்த தகடுகள் எல்லாம் வச்செல்லாம் பைத்தியம் முடிச்சுக்கணும். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கிறதே பிரமிப்பா இருக்குமே தவிர பின்னாடி அனர்த்தம் தான் கூடாது. அதனால அந்த பக்கம்லாம் போகவே கூடாது. அப்ப கணவன் வசமாகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு திரௌபதி சொன்னால், கணவனை எப்போதும் கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டாலே கணவனுக்கு வசமா இருப்பாங்க. எப்போது என் கண்ட்ரோல்ல இருக்கணும் எங்க ஆத்துக்காரன் அப்படின்னு நீ நினைக்கிறது தான் பிரச்சனை. நீ அதை விட்டுட்டாலே அவன் கணவன் வசமா இருப்பான், சுத்தமான பிரியத்துக்காக. அதுக்குள்ள அந்த வெளியில் உள்ள விவகாரங்கள்லாம் வந்தது. வேற ஏதோ பேசினா பகவான் கிளம்புற சமயம் வந்தது. சத்யபாமா சத்தியான்னு கூப்பிடுறான் பகவான். சத்தியான்னு தான் கூப்பிடுவான் அவனை. சத்தியானே ஒரு பத்னி இருக்கா பகவானுக்கு. சத்யபாமா இவனை சத்தியான்னு பகவான் கூப்பிடுவான். அந்த கூப்பிடுற துவனியை வச்சுட்டு சத்தியான என்ன சத்தியான கூப்பிடுறான்னு நினைப்பாங்க. இல்ல அப்படி ஆச்சரியமா இருக்கு. பாரதத்துல சத்தியபாமா அப்படி துள்ளி குதிச்சுன்னு வர, அப்படி தேர்தலில் ஏறு நம்ம கிளம்பலாமான்னு ஏற சமயத்தில் பகவான் அப்படி மேலே போட்டிருக்கிற அந்த புடவை தரப்பை பிடிச்சி விட்டான். இல்லை, எதுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, திரௌபதிகிட்ட ஒரு மருந்து வாங்கினியே, அதை நீ இங்கே கொடுக்குறியா இல்லை ஆற்றுல ஒன்று கொடுக்குறியான்னு. அதே நமஸ்காரம் நினைக்கலாமா? எத்தனை தடவை நீங்கள் நிரூபித்தாலும் இந்த புத்திக்கு எட்டவே இல்லை. சர்வவியாபி நீங்கள் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்யபாமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட தட்டி சும்மா விளையாட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிளம்பி போனான். அப்படிங்கிற பதில் எங்கள் சரித்திரம். நாளைக்கு நலச்சரித்திரம். ஸ்வச்ச பாரதத்தை சுருக்கமாக சொல்லி நாளையோட தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தை பண்ணிடுவேன் ஒரு தடவை. ஏன்னா பாதியில் நிறுத்தக்கூடாது. ரொம்ப பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. 3 வருஷம் சொல்லலாம், 4 வருஷம் சொல்லலாம், 5 வருஷம் சொல்லலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ராமாயணமோ பாரதமோ சொல்லும்போது எப்போ நிறுத்தினாலும் பட்டாபிஷேகத்துக்கு தான் நிறுத்தணும். பட்டாபிஷேகம் சொல்லாமல் நிறுத்தக்கூடாது. அதனால் நாளைக்கு பட்டாபிஷேகத்தை சொல்லி முடிச்சுடுவேன். அடுத்தது பகவத் சங்கல்பம். நேற்றுக்கு தான் குருநாதரை பார்க்கும்போது சொன்னார், திருப்பி கொரோனான்னு பயன்படுத்துகிறாங்க. நம்மளாம் தான்ப்பா பிரார்த்திச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா லௌகிக காரியம் எல்லாம் நடக்கிறது, ஆஸ்திகம் எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க. உண்மைதான்.
இது மாதிரி காரியம் வந்தால் முதல்ல கதைக்கு கூடாதீங்கன்னு சொல்கிறான். கோவிலில் உற்சவம் பண்ணாதீங்கிறான். பாக்கி தேர்தல் திருவிழா எங்கேயா நிற்க முடியாது, அது எங்கேயா நிற்கவும் இருக்காது. சினிமா கொண்டாடி வர கூட்டம் எங்கேயா நிற்கவும் இருக்காது. பஸ்ஸில் ஒத்த மேலே ஒருத்தர் வெடிக்காமல் போவாங்க இல்லையா? இவனோட கவர்மெண்டோட பஸ் தானே. ஒரு பஸ்ஸுக்கு 20 பேர் தான் ஏறலாம். அது மேலே ஏற்றக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வர வேண்டியது, அதெல்லாம் கொண்டு வர மாட்டான். கதையில் வந்து 30 பேர் மேலே உட்காரக்கூடாதுன்னு அவள் சொல்கிறது நல்லத்துக்குன்னு நாம் எடுத்துக்கலாம். அது வேறு விஷயம், நமக்கு நல்லதுக்கு தான். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு எத்தனை இடைஞ்சல் உண்டோ அத்தனையும் இருக்கும். அதுக்காக சொல்லவர். அதனால் நாளையோடு இது முடியறது பகவத் சங்கல்பப்படி அடுத்தது நடக்கும். பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ட புராணரத்னம் संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 समस्त विधमान शनि बाधैயும் போக்கி நவக்கிரகங்களுடைய ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான நலச்சரித்திரம் நாடகம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த ஆஞ்சநேயம். நாளாச்சு சிவராத்திரி பார்த்து சொல்லுங்க.